அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயல் 2ல் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி முல்லைப்பாட்டு மற்றும் காற்றேவா இதுதான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்யுள் பகுதியில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நடத்தியிருந்தேன் அப்படின்னா, அன்னை மொழியையும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய உங்களுக்கு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா இரட்டுறுமொழிதல் அப்படின்றது நடத்தியிருந்தேன். சரிங்களா? ஓகே, அதை தொடர்ந்து இயல் 2 இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி அப்படின்றது பார்ப்போம். இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ரீ மிட் டேர்ம் எக்ஸாம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு, வேறு டைமில் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இயல் 1, 2, 3 நிறைய பேருக்கு போர்ஷன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அதில் இருக்கக்கூடிய பகுதியை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம முடிச்சு வச்சிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன நடத்தியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இலக்கணம் அப்படின்றது நடத்தியிருந்தோம். இயல் 1, இயல் 2, இயல் 3. இன்னைக்கு நம்ம இயல் 2ல் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி அப்படின்றது பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய வேதாந்து லேர்னிங் சென்டர் அப்படின்றது. இந்த வேதாந்து லேர்னிங் சென்டர் அப்படின்றது என்ன சார்? அதாவது ஆஃப்லைனில், சரிங்களா, ஒரு டியூஷன் எப்படி நேரில் போய் படிப்பீங்களோ அதே மாதிரி ஆஃப்லைனில் நேரில் போய் என்ன படிக்கலாம் அப்படின்னா ஜேஇ நீட்டுக்கான ஃபவுண்டேஷன் அப்படின்றது படிக்கலாம். ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்ன சார்? ஃபவுண்டேஷன் அப்படின்றது அடிப்படைப்பா. உங்களுடைய கனவு வந்து ஒரு ஜேஇயாக இருக்குது இல்லை நீட்டாக இருக்குது அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இப்போலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன் அப்படின்றத ஃபுல்லாக தரவாக என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிக்கணும். அப்போ தான் வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் மார்க் அப்படின்றது எடுக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த ஒரு வேதாந்த லேர்னிங் சென்டரில் நான் சேர்றது மூலிமா எனக்கு என்னென்ன சார் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு 3-வே டவுட் சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு 3-வே டவுட் சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை ஏதாச்சும் ஒரு கொஷினில் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கொஷினை வந்து ரைஸ் பண்ணுறீங்க, எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் அப்படின்றத சால்வ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெடிகேட்டடாக அகாடமிக் மென்டார் இருப்பாங்க. அகாடமிக் மென்டார்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, கிளாஸ் நடத்தி முடிச்சாச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வருது, எனக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் டவுட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அகாடமிக் மென்டார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டடி பிளான் போட்டு தருவாங்க. உங்களுக்கு படிக்கக்கூடியதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கைடாக இருந்து ஒரு மென்டார் பண்ணுவாங்க. சரியா? மென்டாரிங் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு வழி நடத்துவாங்க. அப்படியே எப்படி வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு சொல்லி தரணும், எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி எக்ஸாம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ரிமோட் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருவாங்க. உங்களுடைய கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் இந்த ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் அப்படின்றது இருக்கும். ரொம்பவே ஸ்மார்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? இது எதுக்கான கோர்ஸ் அப்படின்னா ஜேஇ மற்றும் நீட்டுக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்றது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சில ஸ்கூல், சரிங்களா, சில ஸ்கூலு எங்கெங்கே இந்த ஆஃப்லைன் சென்டர் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர். சரிங்களா? இதெல்லாம் ஆல்ரெடி இருந்த சென்டர்ஸ் அப்படின்றது புதுசாக சில இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்டர்ஸ் அப்படின்றது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா போரூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர். சரிங்களா? இதெல்லாம் புதுசாக சில இடத்துல சென்டர்ஸ் அப்படின்றது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி இருந்த சென்டர்ஸ். ஒருவேளை இந்த இடத்துக்கு நியராக ஏச்சிருக்கீங்க அப்படின்னா அப்பாவையோ அம்மாவையோ நீங்கள் அழைச்சிட்டு போயிட்டு நேரில் போயிட்டு எந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கும், எந்த மாதிரி ஜேஇ நீட்டுக்கு கோச்சிங் இருக்கும் அப்படின்றத விசாரிச்சுட்டு எந்த மாதிரி கிளாஸ் ரூமுக்கு எந்த மாதிரி அந்த ஸ்மால் கிளிக்கர்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய வேதாந்து லேர்னிங் சென்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து சில ஸ்கூலோட இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ஸ்கூலெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்கூல்லையே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜேஇ நீட்டுக்கு என்ன பண்ணலாம் ஃபவுண்டேஷன் அப்படின்றது நீங்கள் கற்றுக்கலாம். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா நம்மளுடைய வேதாந்து தமிழ் வாட்ஸ்அப் சேனல். எதுக்காக சார் இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனல்? நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும்ல. எதுக்காக அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம் ப்ரீ மிட் டேர்மில் ஸ்டார்ட் பண்ணி மிட் டேர்ம் அதுக்கடுத்து ப்ரீ போர்டு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். எதன் வழியாக அப்படின்னா இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனல் வழியாக. சரிங்களா? இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு முக்கியமான கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின், சாம்பிள் கொஷின் பேப்பர் இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். யாராச்சும் ஜாயின் பண்ண இருக்கீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஐவிசாட் எக்ஸாம். ஐவிசாட் எக்ஸாம்னா என்ன சார்? இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய நீங்கள் வந்து படிப்பை வந்து வேதாந்தில் கண்டினியூ பண்ணணும், ஜேஇ நீட்டை வந்து வேதாந்தில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐவிசாட் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று எழுதுவீங்க. அது எழுதுறது மூலிமா அதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படின்றது கிடைக்கும். அப் டு 90% வரையும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஃப்ரீ தான், எந்த ஒரு ஃபீயும் பே பண்ண தேவையில்ல. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. சரிங்களா? இதுக்கான லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து நம்ம எதுக்கு போகலாம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காற்றேவா. நம்ம என்ன பார்க்க போகிறோம்? காற்றேவா அப்படின்றது பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, காற்றேவா நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா படிச்சிருப்போம். நிறைய காற்று சம்மந்தமாக நிறைய பாடல் இருக்குது. சரிங்களா?
நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான் பாடல். காற்று சம்மந்தமாக இருக்கக்கூடிய பாடல் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. என்னது காற்று மேலே காற்று கீழே அந்த பாட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா தென்றல் வந்து தீண்டும் போது அந்த பாட்டு இருக்குது. அதுக்கடுத்து காத்தடிக்குது காத்தடிக்குது காசு சிமெண்ட்டு காத்தடிக்குது. இந்த மாதிரி நிறைய சினிமா பாட்டு அப்படின்றது எதில் ஏற்றிருக்காங்க அப்படின்னா காற்று சம்மந்தமாக ஏற்றிருக்காங்க. சரி, அதே மாதிரி காற்றே வா அப்படின்றதுல பாரதியார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இங்கே ஒரு பாடல் இயற்றியிருக்காரு. என்ன சொல்ல வராரு, அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பகுதி என்ன, அந்த காற்றே வாழ என்ன சொல்ல வராரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போமா. பாருங்க, நம்மை எப்போதும் சூழ்ந்திருக்கும் இயற்கையை நாம் என்றேனும் முற்று பார்க்கிறோமா. நம்ம என்னையாச்சும் உத்து பார்த்துருக்கோம்? நம்மளை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக இயற்கை காட்சி இருக்குப்பா, இருக்கா இல்லையா? நம்மளை சுற்றி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சிட்டியில் இருக்கோம் அப்படின்னா சரி அப்பயும் எடுத்துப்போம். மேலே பார்த்தோம் அப்படின்னா வானம் இருக்குது, வானம் அப்படியே வந்து ஃபுல்லாக வானமாக இருக்குது. அதுக்கடுத்து நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் அந்த காற்று வந்து மேலே அடிக்குது. அந்த காற்றுனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இருக்கா இல்லையா? அப்போ அந்த காற்று இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த காற்று என்ன பண்ணுது, நம்மளை வந்து அடித்து நம்ம என்ன பண்ணுது, ஆளை தூக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிலம், நம்ம நிலப்பகுதியில் இருக்கோம், நீர் குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த மாதிரி ஐம்பூதங்கள் அப்படின்றது நம்ம சுற்றி இருக்குது. என்னைக்காச்சும் அதை சுற்றி பார்த்துருக்கோமா? என்ன தான் இருக்குது அதில்? இந்த தண்ணியை குடித்தா எனக்கு தாகம் தீருது, எப்படி இந்த தண்ணி குடிக்கிறேன், இந்த தண்ணி எங்கேருந்து வந்துச்சு? அப்போ அது மாதிரி நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கோமா? அதெல்லாம் எதுக்கு சார், தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணும், அதுக்கப்புறம் போய் கேம் விளையாடணும் சார், ஃப்ரீ ஃபயர் இருக்குது, பிஜிஎம்ஐ இருக்குது, அதெல்லாம் விளையாடணும்ல, டைம் இருக்காது சார் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். சரியா? அப்போது நம்ம எப்போதும் சூழ்ந்திருக்கக்கூடிய இயற்கையை நம்ம என்னைக்காச்சும் உத்து பார்த்துருக்கோமா அப்படின்னா பெருசாக உத்து பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும் நம்முடனேயே நடந்து வரும் நிலவையும் கண்டு மகிழ்கிறோமா. நம்ம சின்ன பிள்ளைல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த ஒரு நிலவு விண்மீன்லாம் நம்ம நடக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா பின்னாடியே வரும். என்னடா அது பின்னாடியே வருது அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் உத்து பார்த்துருக்கோமா? என்னைக்காச்சும் அது பின்னாடி போயிருக்கோமா? அது பின்னாடி வருது அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் உத்து பார்த்துருக்கோமா அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு இயைந்ததே இயற்கை வாழ்வு. அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காடு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காடு இருக்குது, அதுக்கடுத்து மலை இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அருவி இருக்குது, கதிரவன் இருக்குது. இவற்று இயந்ததே என்ன அப்படின்னா இயற்கை வாழ்வு. இதோட இயந்தது தான் என்ன அப்படின்னா அந்த இயற்கை வாழ்வு. யாரெல்லாம் அந்த மொட்டை மாடி தூக்கம் தூங்கியிருக்கீங்க? நிறைய பேர் தூங்கியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மொட்டை மாடி தூக்கம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வயல்வெளியில் போயிட்டு அந்த ஒரு போர் செட்டில் குளிக்கிறது, அதுக்கடுத்து நல்லா நைட்டு வந்து அந்த ஒரு நட்சத்திரத்தை பார்த்துட்டு தூங்குறது, அதுக்கடுத்து இந்த நிலவை பார்த்துட்டு நிலவு அப்படியே பின்னாடி நடந்து போவேன், அந்த நிலவு என்ன பண்ணும் அப்படின்னா பின்னாடியே வரும், அதை ரசிக்கிறது, அந்த ஒரு மாலை பொழுதுல அங்கேயும் விளையாட போகிறது, அதெல்லாம் வந்து நம்ம கிராமத்து சைடில் இருந்தால் தான் அது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் அனுபவிச்சிருக்க முடியும். அதுக்கடுத்து போயிட்டு ஆற்றுல குளிக்கிறது, ஆற்றில் வந்து குளிக்கிறதுலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஆற்றில் குளிக்கிறது இது எல்லாமே நம்ம எப்போ வந்து அந்த கிராமத்து பகுதியில் இருந்திருக்கோமோ அப்போ நமக்கு இது எல்லாமே எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அந்த ஒரு விஷயம்லாம் நமக்கு வந்து ஒன்றிணைந்து இருந்திருக்கும். சரிங்களா? அதுதான் இந்த இடத்துலையும் சொல்கிறாங்க. மலை, காடு, அருவி, கதிரவன் இவற்றோடு இயந்ததே இயற்கை. இதோடு இயந்தது தான் எது அப்படின்னா இந்த இயற்கை வாழ்வு. இதோடு இயந்தது தான், இது எல்லாமே சேர்ந்துருக்கணும். கரெக்டா இல்லையா? இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் என்ன அப்படின்னா இயற்கை வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. நீரின்றி அமையாது உலகு என்றார் போல காற்றின்றி அமையாது உலகு உயிர் இயக்கம் என்பதே வெவ்வேறு கோணங்களில் காலந்தோறும் கவிஞர்கள் பலரும் பாடி வருகின்றனர். நீரின்றி அமையாது உலகு, நீர் இல்லாமல் இருக்க முடியுமா சார்? நீர் இல்லாமல் இருக்கவே முடியாது சார். சரி, நீர் இல்லாமல் கூட ஒரு நாள் ஓட்டிடலாம். சரியா? வெறும் சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கக்கூடாதுன்ற சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வெறும் சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் நீ ஓட்டிடலாம். காற்று இல்லாமல் 5 நிமிஷம் விட முடியுமா? மூக்கை பிடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியுமா? முடியாது. மூச்சு விடணும்னா அவ்வளோதான், அப்படியே வந்து திணற ஆரம்பிச்சிடும். அப்போது நீர் இல்லாமல் கூட ஒரு நாள் ஃபுல்லாக வாழலாம். ஆனால் காற்று இல்லாமல் 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. காற்று இல்லாமல் சுவாசிக்காமல் இருக்க முடியுமா நம்மளால்? சுவாசிக்காமல் 5 நிமிஷம் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது அப்படின்றது இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரியா? அப்போது நுழையும் முள்ள நம்ம என்ன பார்த்தோம், நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற மாதிரி காற்றின்றி அமையாத உலகு அப்படின்றது இந்த உலகத்தில் இப்போ இருக்கிறதுல நிறையா கவிஞர்கள் அப்படின்றவங்க பாடிக்கிட்டு வராங்க. ஆமாம், நீர் இல்லாமல் கூட ஒரு நாள் இருக்க முடியும். தண்ணி குடிக்காமல் ஒரு நாள் என்ன பண்ண முடியும், உன்னால் உயிர் வாழ முடியும். ஆனால் காற்று இல்லாமல் 5 நிமிஷம், சரியா, ஒரு நாள்லாம் இல்லை, 5 நிமிஷம் உன்னால் இருக்க முடியுமா? அவ்வளோதான், உயிர் போயிடும். 5 நிமிஷத்துக்கு மேலே மூச்சு விட முடியலன்னு வச்சுக்கோங்க, உயிர் போயிடும். சரியா? அப்போது மூச்சு விட முடியாமல் வந்து நம்மளால் இருக்கவே முடியாது அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இந்த நுழையும் முன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இயற்கையோடு ஒன்றிணைந்திருக்கணும். இந்த ஒரு கதையை முடியும் போது நம்ம இயற்கையோடு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். சரியா? அதுதான் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, நமக்கு இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போது என்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலை நம்ம உத்து பார்த்துருக்கோமா? பார்த்ததில்லை. சில பேர் பார்த்துருக்கோம், சில பேர் வானத்து மீனை பார்த்துருக்கோமா? யாராச்சும் அந்த மொட்டை மாடி தூக்கம் தூங்கியிருக்கோமா? யாராச்சும் அந்த வயல்வெளியில் போயிட்டு அந்த போர் செட்டில் குளிச்சிருக்கோமா? அதுக்கடுத்து ஆற்று, ஓகேவா, ஆற்று பகுதியில் குளிச்சிருக்கோமா? இதெல்லாம் நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும். சரியா?
அப்போ கிராமத்தில் இருக்கவங்க தான் இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க. சிட்டியில் இருக்கவங்க சில பேர் வந்து கிராமத்துக்கு போகும்போது இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. சரி, ஒரு வேளை இதெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சின்ன வயசாக இருக்கும்போதே இது எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும். சரியா? ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சொர்க்கம் மாதிரி. சரியா? ஏன்னா என்னதான் நம்ம நகரத்தில் வாழ்ந்தாலும் சிட்டிலலாம் வாழ்ந்தாலும் அந்த கிராமத்து போல் வந்து நம்மளால் வாழ முடியாது. சரியா? அந்த ஒரு பாடல் கூட வரும்ல, நம்ம ஊரை போல வருமா அப்படின்ற மாதிரி. சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? சரி, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, காற்றே வா அப்படின்ற ஒரு பாடலை யார் ஏற்றிருக்கா, பாரதியார் ஏற்றிருக்காரு. யார் ஏற்றிருக்கா, பாரதியார் ஏற்றிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது எல்லாருக்கும் உங்களுக்கு புரியணும். சரியா? சரி, அதுக்கு அடுத்து வருவோம். அதுக்கு அடுத்து வந்து பாரதியார் என்ன பண்ணுறாருன்னா இந்த கையை அப்படி காமிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, இப்படி பார்த்து நிற்கிறார், இயற்கையை வந்து ரசிக்கிறார். நம்மளே என்ன பண்ணுவோம், ஷாருக்கான் மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா காற்றடிக்குது மழை பெய்யுது அப்படின்னு என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து இயற்கை ரசிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் படம் வரையும் போது இப்படி வரைஞ்சிட்டாங்க, கொஞ்சம் இப்படி வரைஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும், ஃபேஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக இப்படி வரைஞ்சிட்டாங்க. எப்பயுமே என்ன பண்ணுவோம், நம்ம இயற்கை காட்சி ரசிக்கும் போது இப்படி பண்ணுவோம். இயற்கை காட்சி வந்து நம்மளை வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? சரிப்பா, இப்போது பாரதியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கிறாரு. அந்த அவருடைய பகுதியை பாரு இந்த மாதிரி இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காக்காலாம் பறக்குது, குருவிலாம் பறக்குது. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மலை பகுதி நிறையா இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இயற்கையை ரசிக்கிறார். காற்று வந்து அவர் அடிக்குது, மலை மேகங்கள் காக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பெசேன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபுல்லாக அப்படி இருக்குது, அந்த ஒரு மலை குன்றுகள் இருக்குது. அதுக்கடுத்து இவர் என்ன பண்ணுறேன்னா அந்த ஒரு இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டு இருக்கார். சரியா? சரி, இந்த இடத்துல இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றது இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? காற்றே வா. இவர் என்ன பண்ணுறாரு, காற்றை போய் கூப்பிட்றாரு. காற்று என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு, காற்றே வா, காற்றே வா. காற்றை போய் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு, காற்றே வா, காற்றே வா. மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. அதாவது மகரந்த தூள் அப்படின்னா அந்த ஒரு பூக்கள் இருக்குல்ல, அந்த பூக்களில் பார்த்தோம் அப்படின்னா மகரந்த தூள் இருக்கும். ஒரு பூ இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா, அதில் அந்த புளியாக இருக்கும், அதை மகரந்த தூள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போது காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூள் இருக்குல்ல, அதை சுமந்துக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு மனதை மனசை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. நல்லா வாசனை அடிக்கிற மாதிரி அந்த இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காற்றே வா, காத்தே நீ வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு. மகரந்த தூள் அப்படின்னா அந்த ஒரு மலரில் இருக்கக்கூடிய மகரந்த தூள்கள். சரிங்களா? அந்த மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற மனசை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. நல்லா வாசனை அடிக்கிற மாதிரி நல்லா இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை கொண்டு கூட. அந்த காற்று அடிக்குதுல, அந்த காற்று அடிக்கும் போது எப்படி அடிக்குதான், மகரந்த தூள் அந்த இருக்கக்கூடிய அந்த பூக்கள் இருக்கக்கூடிய மகரந்த தூளை சுமந்துக்கிட்டு மனசை மயிலுறுத்துகின்ற. இப்போ நீயே இருக்க. சரியா? யார் யாரெல்லாம் அதை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரில. நல்லா கிராமத்து சைடு போயிடணும். நல்லா கிராமத்து சைடு போயிட்டு நல்லா அந்த மாலை பொழுது அந்த 4 மணி 5 மணி அந்த 5 மணி வாக்கில் அது ஒரு அந்த வயல் பகுதியில் நின்று வச்சுக்கோங்க, வயல் பகுதி. சரியா? அந்த வயல் பகுதியில் நிற்கும் போது அந்த காற்று அடிக்கும். அப்படியே காற்று அடிக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும், அப்படியே தூங்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி தென்றல் காற்று மாதிரி வீசும். தென்றல் காற்று மாதிரி என்ன பண்ணுவோம், அந்த காற்று அப்படின்றது வீசும். அப்படியே எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே தூக்கிறோம், ஆளையே தூக்கிறோம் அந்த ஒரு காற்று. யாராச்சும் அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. சரிங்களா? அப்போது மகரந்த தோலை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற மனசை அப்படியே மயில் உறக்கும். அப்படியே நம்மளை கட்டி போட்டுரும். இந்த அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம எங்கேயும் போகக்கூடாதுடா, இந்த கட்டிலே படுக்கிறோம்டா, கட்டிலே படுத்துக்கிட்டு ஃபோனை நோண்டுறோம், அதுக்கடுத்து தூங்குறோம். அப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும், இந்த வயல்வெளி அந்த பகுதிக்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, திரும்ப வரதுக்கு மனசே வராது. ஏன்டா வந்துக்கிட்டு அங்கேயே இருப்போம் அப்படின்ற மாதிரி மனசே வராது. அப்போது மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனை, நல்லா வாசனை அடிக்குது. சரியா? இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் அந்த ஒரு காற்று வரும்போது எப்படி வரும், இலை மீதெல்லாம் பட்டுதானே வரும். இலைகளின் மீதும் நீர் அலை, தண்ணியில் இருக்கக்கூடிய அலை, அந்த நீர் அலைகள் மீது உராய்ந்து மிகுந்த பிராணரசம். பிராணரசம்னா உயிர் வலின்னு அர்த்தம். பிராணரசம் அப்படின்னா உயிர் வலி. ரசம்னா சாப்பாடா சார் நினச்சிக்காதீங்க, உயிர் வலி. ஆக்சிஜன் இருக்குல்ல, அதுதான் சொல்கிறாங்க. சரியா? அப்போ மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. அப்போது நீ வரும்போது எப்படி தெரியுமா கொண்டு வர, நல்லா இலை மீது, நல்லா இலைகள் இருக்குல்ல, அந்த இலைகள் மீது என்ன பண்ண அப்படின்னா உராஞ்சிக்கிட்டு வா. நல்லா இலை இருக்குல்ல, அது மீது நல்லா உராய்ந்துக்கிட்டு, அதுக்கடுத்து நீர் அலைகள், அந்த தண்ணி பகுதி இருக்குல்ல, அந்த நீர் அலைகள் மீது என்ன பண்ண உராய்ந்துக்கிட்டு மிகுந்த பிராணரசம், அந்த உயிர் வலியை என்ன பண்ண அப்படின்னா எங்களுக்கு கொண்டு வந்து கொடு. மிகுந்த பிராணரசம் அப்படின்னா அந்த உயிர் வலி, அதை எங்களுக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, காற்றே வா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. காற்றே வா எமது உயிர் நெருப்பு. சரியா? என்னுடைய உயிர் நெருப்பு என்னுடைய உள்ளத்தில் பார்த்து அப்படின்னா அந்த நெருப்பு கடல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பார்த்து அப்படின்னா நெருப்பு கடல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்முடைய எப்பயுமே என்ன இருக்குது, நம்முடைய
வயிற்றுடைய அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நெருப்பு கண்ணில் எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்முடைய சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அங்கே வந்து என்ன ஆகுது, பேர்ன் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ காற்றே வா, எனது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. நான் நல்லா உயிரோடு இருக்கணும் அப்படின்னா நல்ல ஆக்சிஜன் தேவை இருக்கணுமா இல்லையா? நல்ல ஆக்சிஜன் இருந்தால் தான் நல்ல காற்று. அப்போ நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க, கிராமத்து சைடு வந்தால் அப்போ நல்ல காற்றையே சுவாசிக்க முடியுது. என்ன சொல்லுவாங்க? நல்ல காற்றையே சுவாசிக்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே தான் இயற்கை காற்று கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து சிட்டியில் எங்கேயாச்சும் போனீங்க அப்படின்னா ஃபுல்லாக பொல்யூஷன் தான். என்னது, வண்டியில் போகக்கூடிய காற்று, அதுக்கடுத்து பெரிய பெரிய ட்ரக்லேருந்து வர காற்று, அந்த ஒரு புகை, இது எல்லாம் கலந்து என்ன பண்ணும், அந்த ஒரு புகையை தான் என்ன பண்ணுறோம், அந்த காற்றை தான் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து நல்லா வந்து அந்த வயல்வெளி சைடு நல்லா வந்து இயற்கை பகுதி இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். எப்படி இருக்கும், ஃபுல்லாக இயற்கை காற்று தான். ஃபுல்லாக இயற்கை காற்று என்ன பண்ணும், அப்படியே வந்து வீசும். அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அந்த கட்டிலில் படுத்து தூங்கலாமா, கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கலாமா அப்படின்லாம் நமக்கு தோணும். சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்லுவாங்க. அப்போ காற்றே வா, எமது உயிர் நெருப்பை, என்னுடைய உயிர் நெருப்பை நீடித்து நின்று, நல்லா நீடித்து நின்று நன்றாக வீசு. அது நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. நல்லா வந்து அந்த காற்றை வந்து என்ன பண்ணு, கொண்டு வந்து கொடு. நல்லா அந்த காற்றை என்ன பண்ணு, கொண்டு வந்து கொடு அப்படின்னு என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல சொல்கிறாரு. சரிங்களா? அதுக்கடுத்து சக்தி குறைந்து போய், அதுக்கடுத்து சொல்கிறாரு பாருங்க, சக்தி குறைந்து போய் அதனை அவிழ்த்து விடாதே. சக்தி குறைந்து போய் அதை அவிழ்த்து விட்டுறாத. சக்தி குறைஞ்ச மாதிரி அப்படியே சுத்தமாக காற்று அடிக்காமல் இருந்துடாது. நம்ம வீட்டில் சொல்லுவோம்ல, என்னடா அது காற்று அடிக்கவே மாட்டேது, சுத்தமாக காற்று லைட்டாக வீசுதா பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. சக்தி குறைந்து போய் அதை அவிழ்த்து விட்டுறாத. பேய் போல வீசி அதை மடித்து விடாது. அந்த காற்று வந்து நல்லா பேய் மாதிரி வீசுது. எப்படி இருக்கும், இருக்கக்கூடிய புழுதியெல்லாம் மூஞ்சில் தான் வந்து நிற்கும், இருக்கக்கூடிய மண்ணெலாம் என்ன பண்ணும், ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வந்து நிற்கும். அப்போ அந்த காற்று வந்து ரொம்ப கம்மியாக வீசினாலும் பிரச்சனை. அதுக்குன்னு பேய் மாதிரி பேய் காற்று அடிக்குதுன்னு சொல்லுவோம்ல. பேய் காற்று அப்படின்னா என்ன, அடிச்சு ஆளையே தூக்கிடும். இருக்கக்கூடிய எல்லாமே பறக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரம்லாம் பறக்கும், அந்தளவுக்கு காற்று அடிக்கும். நிற்கக்கூடிய சைக்கிள்லாம் அப்படியே கீழே விழுவும். அப்போது நல்லா சக்தி குறைந்து போய் வந்து என்ன பண்ணாது, அதை அழுத்து விட்டுறாது. அப்படியே வந்து லேசாக அடிக்கிற மாதிரி விட்டுறாத. பேய் போல் அதுக்குன்னு பேய் மாதிரி வீசிடாத. பேய் மாதிரி வீசுனா அப்படியே காற்று அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ஃபுல்லாக மண் வந்து கொட்டிடும். இருக்கக்கூடிய அந்த குப்பையெல்லாம் மேலே வந்து அடிச்சிடும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் மேலே வந்து பட்டுரும். பேய் போல வீசி அதை மடித்து விடாதே. அந்த காற்று பேய் மாதிரி வீசிடாத. அந்த காற்றை பார்த்து சொல்கிறாரு, பேய் மாதிரி வீசிடாத. பேய் மாதிரி வீசுனா எங்களால் மூச்சு விட முடியாது. நல்லா காற்று நல்லா வீசிட்டு இருக்கான், போய் மூச்சு விட முடியுமா, முடியாது. காற்று இல்லை அப்படின்னா அங்கேயும் மூச்சு விட முடியாது. அப்போ காற்று எப்படி இருக்கணும், நல்லா இதமாக இருக்கணும். எப்படி இருக்கணும், அப்படியே தென்றல் வந்து இண்டும் போது அந்த மாதிரி என்ன பண்ணணும், அப்படியே வந்து மேலே வந்து லைட்டாக அடிக்கணும். அப்படி அடிச்சுதான் அப்படி இருக்கும், அப்படியே துக்கமாக அப்படியே கிறக்கமாகும். சரிங்களா? அப்போ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போது சக்தி குறைந்து போய் அதை அவிழ்த்து விடாது. சக்தி குறைஞ்சா மாதிரி அதை அவிழ்த்து விட்டுறாத. சக்தி குறைஞ்சா மாதிரி அதை அவிழ்த்து விட்டுறாத. பேய் போல வீசி அதை மடித்து விடாதே. பேய் மாதிரி அடிச்சு என்ன பண்ணாது அப்படின்னா அதை மடிச்சு விட்றாத. பேய் போல வீசி, பேய் வந்து எப்படி வந்து வீசுமோ, பேய் வந்து எப்படி வந்து மேலே அடிக்குமோ அந்த மாதிரி காற்று அடித்து நீ மடிச்சு விட்றாத. மெதுவாக நல்ல லயத்துடன், நல்ல லயம் அப்படின்னா சீராக, லயம் அப்படின்னா என்ன, சீராக அப்படின்னு அர்த்தம். நல்ல லயத்துடன் சீராக நெடுங்காலம், ரொம்ப காலம் என்ன பண்ண அப்படின்னா நின்று வீசி கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம், உன்னை வழிபடுகின்றோம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஐஸ் வைக்கிறார் பாரதியார் இந்த இடத்துல. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். அந்த மகரந்தோலை சுமந்துக்கிட்டு வா, காற்றே நல்ல லயத்தோடு வீசு, நல்லா சீராக வீசு. அதுக்கடுத்து வந்து அந்த சக்தி குறைந்து போய் அதை அவிழ்த்து விட்டுறாத. பேய் போல வீசி அதை மடிச்சு விட்டுறாத. இந்த மாதிரி நல்லா சீராக நல்ல லயத்தோடு வீசி கொண்டு, லயம்னா சீராக அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நல்லா வந்து உயிர் வழியை கொண்டு வந்து கொடு. இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு பாரதியார், காற்றை பார்த்து கூப்பிடுறாரு. இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பாடலை கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஓகே, கவனிங்க பார்க்கலாம். ஓகே, காற்றே வா, மகரந்த தோலை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை, என்னோட உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதை அவிழ்த்து விடாதே. சக்தி குறைஞ்ச மாதிரி என்ன பண்ணாத, அதை அவிழ்த்து விடாதே. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. பேய் போல அந்த ஒரு காற்று அடிச்சு என்ன பண்ணாத, அதை மடிச்சு விட்றாத. மெதுவாக நல்ல லயத்துடன் வீசி கொண்டிரு. நல்லா மெதுவாக, நல்ல லயம் அப்படின்னா சீராக அப்படியே லைட்டாக மேலே வந்து அடிக்கிற மாதிரி லயத்துடன் நெடுங்காலம் என்று வீசி கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம். உனக்கு என்ன பண்ணுறோம், நான் பாட்டு பாடுறேன். உனக்கு என்ன பண்ணுறேன், நான் பாட்டு பாடுறேன். உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம், உன்னை வழிபடுகின்றோம். என்ன பண்ணுறோம், நாங்கள் வழிபடுறோம். உன்னை என்ன பண்ணுறோம், நாங்கள் வழிபடுறோம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல பாரதியார் சொல்கிறாரு. இந்த ஒரு பாரதியார் கவிதை எங்கே இருக்குது அப்படின்னா பாரதியார் கவிதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்குது. எங்கே இருக்குது, பாரதியார் கவிதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த பாரதியார் கவிதைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி அப்படின்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்துருக்கோம். சரிங்களா?
சரி, இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, பாருங்க. இலைகளின் மீதும் காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நெடித்திரண்டு நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்த போய் அவிழ்த்து விடாதே, பேய் போல வீசி அதை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்தோடு நெடுங்காலம் என்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரிங்களா? உன்னை வழிபடுகின்றோம் அப்படின்றத பாரதியார் கவிதைகளில் இங்கே சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில சொல்லும் பொருள்னு சொல்லியிருக்காங்க. மயிலுறுத்து அப்படின்னா மயங்க செய்து. மயிலுறுத்து அப்படின்னா என்ன பொருள்? மயங்க செய்து அப்படின்னு அர்த்தம். பிராணரசம் அப்படின்னா உயிர் வலின்னு அர்த்தம். பிராணரசம் அப்படின்னா உயிர் வலி, ஆக்சிஜன். சரியா? பிராணரசம் அப்படின்னா உயிர் வலி. லயத்துடன் அப்படின்னா சீராக அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த 3 சொல்லும் பொருளும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது 3 நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக படிச்சிருக்கணும். சரிங்களா? இதுலேருந்து கேள்விகள் கேட்கும்போது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? சரிப்பா. இதுக்கடுத்து நம்மளுடைய பாரதியாருடைய நூல் வழி வந்துடலாம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவர் என்ன சொல்கிறாங்க? சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். அப்போது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா. எப்படி சொல்கிறாங்க? நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை அப்படிலாம் என்ன பண்ணுறாரு? பாராட்ட பெற்றவர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா. அவர் எல்லாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பாராட்டுறாங்க. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதியார். கவிஞர், கட்டுரையாளர். இவர் ஒரு நல்ல கவிஞர். அதுக்கடுத்து கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர். கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கினது யார் அப்படின்னா நம்முடைய பாரதியார். இவர் சிறுகதை ஆசிரியர். நல்ல ஒரு சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அதையும் பெண் அடிமைத்தனம் இருக்குல்ல, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு கேட்டவங்க மத்தியில் பெண்களும் படிக்கணும், பெண்களும் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டது யார் அப்படின்னா பாரதியார். பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடலில் எதிர்த்து எழுதியவர். பெண் அடிமையெல்லாம் இருக்கக்கூடாது, பெண்கள்லாம் அடிமையெல்லாம் இருக்கக்கூடாது, பெண்கள் ஆணுக்கு நிகராக இருக்கக்கூடியவங்க, அவங்க சமந்தம் அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லக்கூடியது யாரு? நம்முடைய பாரதியார். சரிங்களா? அப்போ பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடலில் எதிர்த்து எழுதியவர். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதியார். அப்போ அவனை இயற்றிக்காருன்னு பாருங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், இதெல்லாம் காவியம். சரியா? கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, சரியா? குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் அப்படின்றது காவியம். கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி அப்படின்றது குழந்தைகளுக்கான நீதி. சரிங்களா? இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா குயில் பாட்டும் பாஞ்சாலி சபதம், குயில் பாஞ்சாலி. சரியா? ஓரமா நான் எழுதுனேன். சரியா? குயிலும் பாஞ்சாலியும் பார்த்தீங்க அப்படின்னா காவியம். இது ரெண்டு என்ன? இது ரெண்டும் காவியம். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. சரியா? கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி அப்படின்றது குழந்தைகளுக்கான நீதி. என்னது? இது குழந்தைகளுக்கான நீதி. சரிங்களா? இது ரெண்டும் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியணும். அப்போ கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, இது 3 என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கான நீதி. சரியா? அதுக்கடுத்து குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் அப்படின்றது காவியம். சரிங்களா? இதை இயற்றுனவர் இந்தியா சுதேசி மித்திரன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றி. இவர் என்ன வந்திருக்காரு? ஆசிரியர். சரியா? ஆசிரியராக இருந்தவர், துணை ஆசிரியர் கிடையாது, ஆசிரியராக இருந்தவர். அப்போது இந்தியா சுதேசி மித்திரன் என்னென்ன? இந்தியா சுதேசி மித்திரன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர். பாட்டுக்குரு புலவன் என்று பாராட்ட பெற்றவர் பாரதியார். பாட்டுக்குரு புலவன், பாட்டுக்குரு புலவன் அப்படின்னு பாரதியார் பாராட்டப்பட்டிருக்கார். பாட்டுக்குரு புலவன் அப்படின்னு யார் பாராட்டப்பட்டவர்? பாரதியார் பாராட்ட பெற்றவர். இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காட்சி என்னும் தலைப்பிலான வசன கவிதையின் ஒரு பகுதி பாடபூதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போது இவருடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பாரதியார் கவிதைகள் அப்படின்னு தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு வசன கவிதை பாரதியாருடைய அந்த காற்று வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல சொல்கிறாங்க. புரியுதா? எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். சரிங்களா? இவர் நீடுதிகள் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை அப்படின்னா பாராட்ட பெற்றவர். அதுக்கடுத்து எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். கவிஞர், கட்டுரையாளர், அதுக்கடுத்து கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் யார் அப்படின்னா நம்முடைய பாரதியார். சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன்னுடைய பாடலை எதிர்த்து எழுதினார். அதுக்கடுத்து குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் இயற்றியிருக்காரு. அதுக்கடுத்து இந்தியா சுதேசி மித்திரன் முதலிய இதழ்களில்
ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. அதுக்கடுத்து பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு பாராட்ட பெற்றவர். அதுக்கடுத்து அவருடைய வசன கவிதை காற்றே வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த வசன கவிதை அப்படின்னா என்ன, அதை வந்து இந்த இடத்துல பார்த்துருவோம். வசன கவிதை உரைநடை. சரியா? உரைநடையும் கவிதையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வசன கவிதை. அப்போ உரைநடையும் கவிதையும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கவிதை தான் இப்படி தான் இருக்கணும். கவிதை பார்த்தீங்க அப்படின்னா மோனை இருக்கணும், எதுகை இருக்கணும், எய்வு இருக்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதை உடைச்சது யார் அப்படின்னா நம்மளுடைய பாரதியார். அப்போது உரைநடையையும் கவிதையையும் இணைக்கிறார். உரைநடை பிளஸ் கவிதை. சரியா? உரைநடை பிளஸ் கவிதை, உரைநடையையும் கவிதையையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு. சரியா? யாப்பு இலக்கண கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு. யாப்பு இலக்கணம் என்ன? எழுத்து, அடி, தொடை படிப்போம்ல. எழுத்து, அடி, தொடை, சீர், அதெல்லாம் நம்ம படிச்சிருவோம்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அது எல்லாத்தையும் தூக்குறாரு. எல்லாத்தையும் என்ன பண்றாரு? தூக்குறார். அப்போ உரைநடையையும் கவிதையையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு கவிதை வடிவம் தான் என்ன அப்படின்னா வசன கவிதை. பாருங்க, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சார் இது அப்படின்னா இந்த 6 உறுப்புகள் அப்படின்றது இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது 6 தான். சரியா? 6 உறுப்பு அப்படின்றது எதுக்காக அப்படின்னா ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னா இந்த யாப்பு இலக்கணத்துக்குலாம் உட்பட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கவிதை எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உடைச்சது யாருன்னா நம்மளுடைய பாரதியார். அப்போ இந்த மாதிரி தான் எழுதணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. எல்லாருக்கும் எளிமையாக புரிகிற அளவில் நம்மளையும் கவிதை எழுத முடியும். அப்படி எழுதுனது பேர் தான் என்ன அப்படின்னா வசன கவிதை அப்படின்னு என்ன பண்ணாரு நம்முடைய பாரதியார் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்போ நீங்கள் அன்னை மொழியை படிச்சிருப்பீங்க, ஏதாச்சும் புரிஞ்சுது? இல்லை சார், நீங்கள் அர்த்தம் சொல்ல தான் சார் எனக்கு புரிஞ்சுது, அதுவரை எனக்கு புரியல சார். அப்போது யாருக்குமே புரியாமல் இருக்கக்கூடிய அந்த பாடல் இல்லாமல் எல்லாருக்கும் எளிமையாக படித்த உடனே புரியணும். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருள் அப்படின்றது கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்த ஒரு பாடல் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடலை படிக்கும் போது நமக்கு எப்படி இருந்துச்சு? எளிமையாக பொருள் விளக்குற மாதிரி இருந்துச்சு. அப்போது இந்த மாதிரி தான் என்ன பண்ண சொல்கிறாங்க, அவர் எழுதுறது தான் வசன கவிதை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை இதெல்லாம் தூக்கிட்டு அப்போ என்ன பண்ணுறாங்க? உரைநடையும் கவிதை இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படக்கூடிய கவிதை வடிவம் தானே இது வசன கவிதை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்ன சொல்கிறாங்க? வசன கவிதை. இதை இங்கிலீஷில் சொன்னாங்க அப்படின்னா ப்ரோஸ் போயட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் ப்ரோஸ் போயட்ரி, ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி, ஃப்ரீ வேர்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். அதாவது தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதான் என்ன அப்படின்னா இந்த வசன கவிதை அப்படின்னு சொல்கிறாங்க. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் திறம், உணர்ச்சி பொங்குற மாதிரி நல்லா வந்து அப்படியே உணர்ச்சி பொங்குற மாதிரி கவிதை படைக்கும் திறங்களில் யாப்பு தடையாக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்து இருக்கணும், அசை இருக்கணும், சீர் இருக்கணும், தலை இருக்கணும், அடி இருக்கும், தொடை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து உடைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு? அதை மாத்துறாரு. சரியா? அப்போ உரைநடையும் கவிதை இணைத்து என்ன பண்றாரு? யாப்பு இலக்கணத்தை தூக்குறாரு. அப்படி தூக்கி உருவாக்கப்பட்ட ஒரு கவிதை வடிவம் தான் என்ன? அது வசன கவிதை. சரிங்களா? அப்போ யாப்பு தடையா இருக்கிறத உணர்ந்த பாரதியார் என்ன பண்றாரு? இந்த வடிவத்தை இலகாக கையாண்டுள்ளார். இந்த வசன கவிதையே புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிடுச்சு. இந்த வசன கவிதை தான் புது கவிதை அப்படின்ற ஒரு வடிவம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. காற்றேவா எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு செயல் பகுதியான முல்லைப்பாட்டு நம்ம பார்க்கலாம். முல்லைப்பாட்டு பார்க்கலாமா? பாருங்க, முல்லைப்பாட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. சரிங்களா? முல்லைப்பாட்டை ஏற்றினது யாரு சார் அப்படின்னா நப்பூதனார். முல்லைப்பாட்டை ஏற்றினது யாரு? நப்பூதனார் தான் இந்த முல்லைப்பாட்டை ஏற்றிருக்காரு. முல்லைப்பாட்டு நப்பூதனார். சரிங்களா? ஓகே, இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? முல்லைப்பாட்டை ஏற்றினது நப்பூதனார் அப்படின்றத. முல்லை அப்படின்றது என்னப்பா? இது வந்து ஒரு பூ. பூ இதுனா முல்லைப்பூ. முல்லைப்பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? முல்லைப்பூ தானே நம்ம சொல்லுவோம். முல்லைப்பூ, முல்லை, நப்பூதனார். சரிங்களா? அப்போ முல்லைப்பாட்டு நப்பூதனார். அதில் பூன்னு ஒரு வார்த்தை வருதா? நப்பூ. அப்போ அந்த இருக்க பூ இருக்கு அப்படின்னு ஞாபகம். சரியா? முல்லைப்பூ அப்படின்றது என்னப்பா? வாசனை வரும். சரியா? அப்போ முல்லைப்பாட்டை ஏற்றினது யார் அப்படின்னா நப்பூதனார். மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதுக்காக தான் இந்த ஒரு ஷார்ட்கட் அப்படின்றது. சரி, இந்த ஒரு பாடலில் சொல்ல வரக்கூடிய பகுதி என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா எல்லாரும் நம்ம சகுனம் பார்ப்போம். யார் எல்லாம் சகுனம் பார்ப்பீங்க சார்? எங்கள் வீடெல்லாம் சகுனம் பார்ப்பாங்க சார். நாய் குறுக்க போயிடுச்சு அப்படின்னா பூனை குறுக்க போயிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு வந்து வெளில போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்து உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போக சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வீட்டுக்கு வெளில போயிட்டு யாராச்சும் வராங்களா அப்படிலாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா சகுனம் வந்து கரெக்டாக இருக்கா. அப்புறம் நல்ல நேரம்லாம் பார்ப்போம். நல்ல நேரம் பார்த்து பொருள் வாங்குவோம். நல்ல நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம்.
அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல நேரம் பார்ப்பாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல நேரம் பார்ப்பாங்க. நல்ல நேரம் எதாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. சரியா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், சகுனம் பார்க்குறோம். சரியா? சகுனம் பார்க்குற மாதிரி முன்னாடி காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சகுனம் பார்த்துருக்காங்க. அப்படி எப்படி சகுனம் பார்த்துருக்காங்க அப்படின்றத நான் அந்த இடத்துல சொல்ல போகிறேன். சரியா? ஓகே, இப்போலாம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பூனை குறுக்க போயிடுச்சு அப்படின்னா கெட்ட நேரம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பூனைக்கு தான் கெட்ட நேரம். ஓகேவா? நம்ம குறுக்க வந்ததுனால பூனைக்கு தான் கெட்ட நேரம் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? சரி, முல்லைப்பாட்டை ஏற்றுனது யார் அப்படின்னா நப்பூதனார். அதாவது அதே மாதிரி நம்முடைய சங்க காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு சகுனம் அப்படின்றது பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? சகுனம். அதாவது ஒன்றுமே கிடையாது, தலைவன் தலைவி. சரியா? தலைவன் தலைவியா? அது என்ன சார் தலைவன் தலைவி அப்படின்னா, அதாவது ஒரு நிமிஷம், தலைவன் தலைவி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதுபெண்டிதர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இளங்கன்று, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இடையர் மகள். இவங்க தான் இந்த ஒரு கதைக்குள்ளே வர போகிறாங்க. சரிங்களா? யார் யார் வராங்க பாருங்கள். தலைவன், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதுபெண்டிதர். முதுபெண்டிதர் அப்படின்றது யார் அப்படின்னா வயசானவங்க, கிழவி. கிழவின்னு சொல்லுவோம்ல, வயசானவங்க, பெருசுங்க. ஓகேவா? அவங்க. அதுக்கடுத்து இளங்கன்று. சரியா? இளமையாக இருக்கக்கூடிய கன்றுகள். அதுக்கடுத்து இளங்கன்று அப்படின்னா பசுக்கன்று. சரியா? பசுக்கன்று இருக்குல்ல, அது இளங்கன்று அப்படின்றது. அதுக்கடுத்து இடையர் மகள், ஆடு மேய்க்கிறாங்கள அவங்களுடைய பொண்ணு. சரியா? சரி, என்ன சார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கதை அப்படின்னா, தலைவன் இருக்கான்ல, அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் தலைவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க? தலைவன் தலைவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? ஓகே, தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா? இந்த ஒரு பிக்சரை பார்த்துக்கோங்க. இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த இடத்துல நான் எழுதிடுறேன், உங்களுக்கு இன்னும் ஜேசியாக இருக்கும் சொல்லும்போது. பாருங்க, தலைவன் தலைவி, அதுக்கடுத்து முதுபெண்டிதர், அதுக்கடுத்து யாரு? இளங்கன்று, அதுக்கடுத்து யாரு? இடையர் மகள். சரி, பாருங்க, ஃபர்ஸ்ட் தலைவன் இருக்கான்ல, தலைவன். அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் தலைவின்னு தான் சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய திருமணமான பிறகு தன்னுடைய இல்லற பாங்கு எப்படிலாம் அவங்க குடும்பம் நடத்துறாங்க, எந்த மாதிரிலாம் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்றதான் தலைவன் தலைவி இருக்கக்கூடிய அந்த ஒரு அகத்தில் சொல்லுவாங்க. புறம் அகம் அப்படின்னு பிரிப்போம். புறம் அப்படின்றது ஒரு மனனுடைய வீரம், கொடை, அவன் எந்த அளவுக்கு படிச்சிருக்கான், கல்வி, இதை பற்றிலாம் சொல்றது என்ன அப்படின்னா புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அகம் அப்படின்றது என்ன அப்படின்னா தலைவன் தலைவி இருக்கக்கூடிய அந்த இல்லறப்பாங்க, எப்படிலாம் அவங்க வந்து சேர்ந்து வாழ்றாங்க, எந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்றாங்க, எப்படி தான் வந்து கஷ்டத்தில் இருந்தாலுமே தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து எப்படி போகிறாங்க, இதெல்லாம் சொல்கிறது தான் என்ன அப்படின்னா தலைவன் தலைவி இருக்கக்கூடிய அந்த அகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள். சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் என்ன தலைவி ரெண்டு பேர் இருக்காங்க. தலைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மன்னன். சரியா? மன்னன் வந்து கூப்பிட்றான். ஓகேவா? மன்னன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தலைவனை கூப்பிட்றான். ஓகேவா? ஏன் அப்படின்னா போர் போகிறாங்க. சரியா? போருக்கு போகிறாங்க, பொருள் ஈட்டுவதற்காக. போருக்கு போயிட்டு பொருள் ஈட்டணும், அதுக்காக என்ன பண்ணுறாங்க, தலைவன் அழைச்சிக்கிட்டு மன்னன் போயிடுறான். தலைவன் அழைச்சி என்ன பண்ணுறான், மன்னன் போகிறான். அப்போ தலைவன் என்ன பண்ணுறான், தலைவிட்ட வந்து சொல்கிறான். சரியா? தலைவிட்ட வந்து என்ன பண்ணுறான், சொல்கிறான், இங்கே பாருப்பா தலைவி, அவனுடைய மனைவிட்ட போய் சொல்கிறான், மனைவி இந்த பாருப்பா, நான் வந்து இந்த மாதிரி வந்து மன்னன் கூப்பிட்றான், நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், போருக்கு போயிட்டு வரேன், நீ வந்து கவலைப்படாத, நான் எந்த காலத்தில் வந்துடுவேன், கார் காலம். சரியா? இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நான் அடுத்த மாதம் வந்துடுவேன், நான் வந்து மே மாதம் வந்துடுவேன், ஜூன் மாதம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன சொல்கிறாரு, கார் காலத்தில் வந்துடுவேன். என்ன காலம்? கார் காலம். கார் காலம்னா அந்த மழை பெய்கிற காலம். சரியா? அந்த கார் காலத்தில் வந்துடுவேன் அப்படின்னு என்ன பண்ணுறான், தலைவன் தலைவிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான், இந்த மாதிரிப்பா, இங்கே பாருப்பா தலைவி, நான் இந்த மாதிரி மன்னன் வந்து போருக்கு கூப்பிட்றான், நான் போருக்கு போனால் தான் அங்கே இருக்கக்கூடிய நாட்டெல்லாம் வந்து வென்றுட்டு நான் இங்கேருந்து காசு வாங்கிட்டு வர முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், மன்னனுடைய நான் போருக்கு போகிறேன், நீ கவலைப்படாத, நான் திரும்ப வந்துடுவேன். ஆனால் நீ என்ன பண்ணு, சேஃபாக இரு, நான் வரும்போது உனக்கு இதெல்லாம் உனக்கு பிடிச்சவங்க வந்து ஏதாச்சும் உனக்கு பொருள்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறான், தலைவன் தலைவிட்ட சொல்லிட்டு போகிறான். தலைவிட்ட என்ன சொல்கிறான், நீ கவலைப்படாத, நான் அந்த மாதிரி போயிட்டு வரேன், நீ கவலைப்படாத, இந்த மாதிரி வந்து உனக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வரேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறான், தலைவன் தலைவிட்ட சொல்கிறான். சரியா? சொல்லிட்டு என்ன பண்ணுறான், வந்து மன்னனோட யார் கிளம்புறான், தலைவன் கிளம்புறான். அவன் என்ன சொல்கிறான், முடிக்கும்போது நான் கார் காலத்தில் வந்துடுறேன். கார் காலம் அப்படின்றது மழை பொழியக்கூடிய காலம். அந்த ஒரு மழை பொழியக்கூடிய காலத்தில் நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு என்ன பண்ணுறான், தலைவன் எஸ் ஆகிட்டான். தலைவன் எங்கே போயிட்டான், மன்னனோட போயிட்டான். மன்னனோட எங்கே போயிட்டான், போர் புரியத்துக்காக போயிட்டான், பொருள் ஈட்டுவதற்காக போயிட்டான். இதெல்லாம் நடந்துருச்சு. தலைவி என்ன பண்ணுறா, ஃபீல் ஆகிட்டான். தலைவி என்ன பண்ணுறா, எப்பயுமே வந்து திருமணமான பிறகு கணவனை பிரிந்து இருக்கா. என்ன பண்ணுறா, தலைவன் வந்து என்ன பண்ணுறா, தலைவி பிரிந்து இருக்கா.
ஃபீல் பண்ணுறா, என்னடா அது நம்முடைய தலைவன் போனான், நம்முடைய கணவன் போனான், இன்னும் ஆளை காணும், வரேன்னு சொல்லிட்டு போனான், கார் காலமும் வந்துருச்சு. கார் காலம் அப்படின்னா அந்த ஒரு மழை காலம். இவன் என்ன பண்ணுறா, ஒரு கற்பனையில் வச்சுக்கோங்க, ஃபோன் எடுத்து பண்ணி பார்க்குறா. ஃபோன் எடுத்து பண்ணால் வந்து நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் இந்த மாதிரி எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி வருது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஃபோன் எடுத்து பார்க்குறா, சுவிச் ஆஃப்னு வருது. உட்காந்து என்ன பண்ணுறா, ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சும்மா ஒரு கற்பனை கதையாக சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, தலைவி இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யார் வரா அப்படின்னா அந்த முதுபெண்டிதர்னா இந்த வயசான கிழவிங்க. ஊரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரில் யார் வீட்டில் என்ன நடக்குது, என்னென்ன பிரச்சனை போகுது அப்படின்றது யாருக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னா அந்த முதுபெண்டிதருக்கு தெரியும். ஊரில் அவங்க தான் சிசிடிவி, அதாவது என்னது, வாய்ஸோடு சேர்ந்து சிசிடிவி. அவங்க வந்து அவங்களுடைய கண்ணு பார்த்து அப்படின்னா எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்து அப்படின்னா யார் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத கரெக்டாக காது கொடுத்து வாங்குவாங்க. யார் அப்படின்னா அந்த வயசானவங்க. அதே மாதிரி இந்த தலைவி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. தலைவி ஃபீல் பண்ணும்போது இந்த முதுபெண்டிதர் வயசானவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தலைவிட்டு வந்து கேட்குறாங்க, ஏமா இவ்வளோ ஃபீலிங் பண்ணுற, என்னம்மா ஆச்சு, ஏமா இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, முதுபெண்டிதர் வந்து வயசான கிழவிகள் வந்து தலைவிட்டு கேட்குறாங்க. தலைவிகிட்ட கேட்கும்போது தலைவி சொல்கிறா, ஒன்றும் இல்லை பாட்டி, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி என்னுடைய தலைவன் போனான். எங்கே போனான், இந்த மாதிரி பொருள் ஈட்டுவதற்காக போனான். எனக்கு வரும்போது இந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டாரு, நிறையா பொருள்லாம் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு போனான். கார் காலத்தில் வந்துருவேன்னு சொல்லிட்டு போனான். ஆனால் இன்னும் ஆளை காணும், எனக்கு அதான் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறா தலைவி சொல்கிறா. தலைவி முதுபெண்டிதர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த ஒரு கதையை நல்லா கவனிக்கணும், சரியா? தலைவி என்ன பண்ணுறா, முதுபெண்டிதர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. முதுபெண்டிதர் இதை காதில் வாங்குறாங்க. ஓ, இதுதான் பிரச்சனையா, ஓகே, இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க. முதுபெண்டிதர் என்ன பண்ணுறா போகிறாங்க அப்படின்னா விருச்சி கேட்க போகிறாங்க. விருச்சினா என்ன சார்? விருச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க நற்சொல்னு அர்த்தம். விருச்சி அப்படின்னா நற்சொல்னு அர்த்தம். விருச்சி அப்படின்னா நற்சொல். நான் போயிட்டு நற்சொல் கேட்டு வரேன். அதாவது விருச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க ஒன்றும் கிடையாது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போவாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போயிட்டு ஊருக்கு எல்லை தெய்வம் இருக்கும். நீங்கள் நல்லா வந்து கிராமத்துலலாம் இருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஒரு ஊருடைய எல்லை முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா காவல் தெய்வம் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அங்கே ஒரு கோவில் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய சாமி சிலை இருக்குது. முதுபெண்டிதர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் போயிட்டு கோவிலுக்கு ஒதுக்குப்புறம் இருக்க காவலையுடைய அந்த ஊர் பக்கத்துக்கு போயிட்டு யாராச்சும் நல்ல விஷயம் பேசுகிறாங்களா அப்படின்னு நான் காதில் வாங்கிட்டு வரேன். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அந்த நாய் குறுக்க போகுது, பூனை குறுக்க போகுது அப்படின்னா என்ன பண்ணுறோம், பூனை குறுக்க போயிடுச்சு அப்படின்னா அது கெட்ட சகுனம். அப்போ வீட்டில் வந்து என்ன பண்ணுறோம், உட்காந்து தண்ணிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போவோம், இல்லை லேட்டாக போவோம், சரியா? அப்போ சகுனம் பார்த்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா போவோம். அது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊருக்கு அந்த ஒதுக்குப்புறத்தில் போயிட்டு அந்த ஒரு காவல் தெய்வம் இருக்கக்கூடிய அந்த ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஊருக்கு அந்த ஒரு பகுதியில் போயிட்டு அங்கே யாராச்சும் நல்ல செய்தி பேசுகிறாங்களா இல்லை கெட்ட செய்தி பேசுகிறாங்களா அப்படின்றத பார்க்க போகிறாங்க. ஒருவேளை நல்ல செய்தி பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும். நல்ல செய்தி பேசுகிறாங்க அப்படின்னா நல்லது நடக்கும். ஒருவேளை கெட்ட செய்தி பேசுகிறாங்க அப்படின்னா கெட்டது நடக்கும். அப்படின்றத என்ன அப்படின்னா நற்சொல், அதை விருச்சி அப்படின்றது. அப்போது விருச்சி கேட்குறது அப்படின்னா நற்சொல் கேட்குறது அப்படின்றது பொருள். அப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்குதா கெட்ட விஷயம் நடக்குதா அப்படின்னு காது கொடுத்து கேட்பாங்க. அதுதான் என்ன விருச்சி. அப்போது முதுபெண்டிதர் சொல்கிறாங்க தலைவி கிட்ட, தலைவி நாங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போயிட்டு காவல் தெய்வமுடைய அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போயிட்டு நாங்கள் விருச்சி கேட்டுட்டு வரோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், விருச்சி கேட்டுட்டு வரோம். கேட்டுட்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறோம், என்ன நடக்குது அப்படின்றத நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, முதுபெண்டிதர் கிளம்புறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாளியில் கொஞ்சம் நெல், நாளி அப்படின்னா அந்த ஒரு படிமா இருக்கக்கூடிய பகுதி, அதில் நெல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூவு, அதுக்கடுத்து இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. யார் எடுத்துகிட்டு கிளம்புறது, முதுபெண்டிதர் கிளம்புறாங்க. முதுபெண்டிதர்னா வயசானவங்க என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய காவல் தெய்வம் இருக்கக்கூடிய பகுதிக்கு போகிறாங்க. யார் போகிறது, இந்த முதுபெண்டிதர் போகிறாங்க. முதுபெண்டிதர் இந்த மாதிரி போனதுக்கப்புறம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே காவல் தெய்வம் இருக்குது. இவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த நாளில் இருக்கக்கூடிய நெல், அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பூவெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தூவுறாங்க. யாருக்கு, காவல் தெய்வத்துக்கு தூவுறாங்க. தூவிட்டு கை கூப்பி இந்த மாதிரி நிற்கிறாங்க. கடவுளே விருச்சி சொல்லுப்பா. விருச்சி அப்படின்னா நற்சொல், சகுனம் பார்க்குறாங்க. விருச்சி கேட்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய அந்த முதுபெண்டிதர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சுற்றி என்ன பண்ணுறாங்க, கண்ணி இந்த மாதிரி பார்த்துட்டு யாராச்சும் ஏதாச்சும் பேசுகிறாங்களா அப்படின்றத காது கொடுத்து யார் வாங்கிட்டு இருக்கா, முதுபெண்டிதர் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சினாரியோ நடக்குது, சரியா? அந்த காலம் என்ன காலம் சொன்னேன், கார் காலம். கார் காலம்னா என்ன, மழை பொழியக்கூடிய காலம். அப்போது தலைவன் என்ன சொல்லிட்டு போனான், தலைவி நீ கவலைப்படாத, நான் வந்துடுவேன், சரியா, இப்போ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனவன் தலைவன் இன்னும் ஆளை காணும். என்ன பண்ணல, ஆளை காணும். அதனால தான் முதுபெண்டிதர் என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றத கேட்கறதுக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து விருச்சி கேட்டுட்டு இருக்காங்க. விருச்சினா நற்சொல் கேட்டுட்டு இருக்காங்க, சரிங்களா? சரி, அந்த நேரத்தில் ஒரு பகுதியை பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த ஒரு சினாரியோ நடக்குது, சரிங்களா? அந்த ஒரு பகுதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காவல் தெய்வம், சரியா, அந்த ஒரு காவல் தெய்வம் இருக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு இருக்குது, சரியா? அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய பகுதியில் அப்போ மழை பொழிந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், மழை என்ன பண்ணுது, பொழிந்துக்கிட்டு இருக்கு.
மழை பொழியும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு இளங்கன்று இருக்குது. இளங்கன்று அப்படின்னா என்னது? பசு. ஒரு பசுகன்று இருக்குது. சரியா? ஒரு பசுகன்று இருக்குது. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடையர் மகள். இடையர் மகள்னா என்ன? இடையர்னாலே ஆடு மாடு மேய்க்கிறவங்கன்னு அர்த்தம். இடையர் அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்கன்னு அர்த்தம். ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்ணுறா? அந்த வீட்டில் இருக்கா. சரியா? ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்ணுறா? வீட்டில் இருக்கா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மழை நல்லா சோன்னு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சோன்னு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்பவுமே நமக்கு வந்து ஒரு துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னா அந்த மாலை பகுதி தான். தெரியுமா? நம்ம வந்து நல்லா வந்து ஒரு ஃபீல் பண்ணுற டைம்லாம் பார்த்து அப்படின்னா அந்த ஈவினிங் டைமில் தான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும், கடுப்பாக இருக்கும். என்னடா அது ஒரு தூங்கி எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் அந்த காலை பொழுது நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பகுதி, நல்லா வந்து சோகமாக இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈவினிங் பொழுது தான். அந்த ஈவினிங் பொழுதில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபீல் ஆயிரும், ரொம்ப ஒரு சோகமாக இருக்கும். ஏதாச்சும் நடந்த விஷயம், பழைய விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யோசிச்சு நமக்கு கஷ்டத்தை தரக்கூடிய பகுதி அப்படின்றது எது அப்படின்னா அந்த மாலை பகுதி. ஈவினிங் டைமில் தான் நமக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து தூங்கி எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கவலைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஆனால் அந்த ஈவினிங் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த ஒரு மாலை பொழுது, நல்லா வந்து துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு மாலை பொழுது பார்த்தீங்க அப்படின்னா மலைச்சோன்னு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இளங்கன்று, அந்த பசுங்கன்று என்ன பண்ணுது அப்படின்னா மான்னு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பசுங்கன்று கத்துது. இந்த பசுங்கன்று என்ன பண்ணுது? கத்துது. அப்படி கத்தும் போது என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இடையர் மகள் வீட்டுக்கு வெளில வரா. வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த பசுங்கன்றை பார்க்குறா. பசுங்கன்றை பார்த்து இந்த மாதிரி அந்த பசுங்கன்ற தொட்டு சொல்கிறா, அந்த மாதிரி கண்ணுக்குட்டியே, செல்லமே, தங்கமே, நீ அழுவாத, நீ கத்தாத. ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா உன்னுடைய அம்மாவை இப்போ வந்துருவா, உன்னுடைய அம்மா இப்போ வந்துடும். யாருடைய அம்மா? இந்த இளங்கன்று, இந்த பசுவுடைய அந்த பசுங்கன்று இருக்குல்ல, இதோடைய அம்மா இப்போ வந்துடும் அப்படின்னு இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா இவளுக்கு சொல்கிறா. நடுங்கு சூழல் அசைத்து அப்படின்னா இவளுக்கு குளிர் தாங்க முடியல. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நமக்கு எப்படிப்பா இருக்கும்? குளிர் தாங்க முடியாதுல்ல, அதனால தான் இப்படி நிற்கிறா. இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கா? குளிர்விட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா நின்றுக்கிட்டு இருக்கா. சரிங்களா? அப்போது இவர் என்ன பண்ணுறா? இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி செல்லமே, தங்கமே, நீ அழுகாத. ஏன் அப்படின்னா இப்போ உன்னுடைய அம்மா வந்துருவாங்க. இப்போ உன்னுடைய அம்மா, இதோடைய அம்மா யாருப்பா? பசு. சரியா? உன்னுடைய அம்மா வந்துருவாங்க, நீ கவலைப்படாத. வந்தது என்ன பண்ணுவாங்க? உனக்கு பால் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து உனக்கு என்னுடைய அம்மாவும் நிறையா வந்து புல்லாம் அறுத்துட்டு வருவாங்க, நீ சாப்பிடலாம் அப்படின்றத என்ன பண்ணுறா? இவ ஆறுதல் படுத்துறா. எப்படி ஆறுதல் படுத்துறா அப்படின்றத பாருங்க. என்னுடைய வளைந்த கத்தியுடைய எமது இடையர். இடையர்னா யாரு? ஆடு மாடு மேய்க்கிறவங்க. வளைந்த கத்தி அப்படின்னா அந்த கத்தி பார்த்தீங்க அப்படின்னா வளைஞ்சிருக்கும். அந்த கத்தி எப்படி இருக்கும்? இப்படி வளைஞ்சிருக்கும். அது ஏன் சார் இப்படி வளைஞ்சிருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் வளைஞ்சிருக்கும் அப்படின்னா அந்த இலைத்தலையெல்லாம் இருக்கும். இடையர்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க. அப்போது இலைத்தலையெல்லாம் வந்து என்ன பண்ணணும்? அறுத்துட்டு வரணும். அப்போ இந்த வளைந்த கத்தியுடைய என்ன பண்ணுவாங்க? அதை வச்சு அறுத்துட்டே இருக்காங்க. போய் என்ன பண்ணுறாங்க? அந்த இலைத்தலையில என்ன பண்ணுறாங்க? அறுக்குறாங்க. அதனால தான் வளைந்த கத்தியுடைய அந்த ஒரு கத்தி வச்சிருப்பாங்க. யார் வச்சிருப்பா? அந்த இடையர். இடையர்னா யாரு? ஆடு மாடு மேய்க்கிறவங்க. அவங்க அந்த வளைந்த, இவ சொல்கிறா, சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, அந்த மாதிரி வளைந்த கத்தியுடைய எமது இடையர் உன்னுடைய அம்மாவை இப்போ ஓட்டிட்டு வந்துருவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்றத என்ன பண்ணுறா? இந்த ஒரு சின்ன பொண்ணு இந்த பசுகன்றுக்கு ஆறுதல் சொல்கிறா. என்ன பண்ணுறா? ஆறுதல் சொல்கிறா. இது ஆறுதல் சொல்கிறது யார் கேட்டுக்கிட்டு இருக்கிறது? ஆல் இண்டியா ரேடியோ அந்த முது பெண்டிதர் வயசான கிழவிகள் என்ன பண்ணுறாங்க? காது கொடுத்துட்டு இந்த மாதிரி என்ன நடக்குது அப்படின்றத ஊருக்குள்ளே நடக்கிறத அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறது? முது பெண்டிதர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சினாரியோ நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு வந்து அந்த ஒரு கண்ணுக்குட்டியை பார்த்து நீ அழுகாத, உன்னுடைய அம்மா இப்போ வந்துருவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்ற எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அந்த சின்ன பொண்ணு கண்ணுக்குட்டியை பார்த்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? முது பெண்டிதர் இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா நின்று அப்படியே காது கொடுத்து அப்படியே கேட்டுக்கிட்டு கண்ணு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து யாரு கேட்டுக்கிட்டு இருக்கா? முது பெண்டிதர் கேட்டுட்டு இருக்காங்க. சரியா? இந்த ரெண்டு சினாரியோ இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் முது பெண்டிதர் என்ன பண்ணுறாங்க? ஸ்பீடாக நடந்து போகிறாங்க. எங்கே நடந்து போகிறாங்க? தலைவி கிட்ட போகிறாங்க. யார்கிட்ட போகிறாங்க? தலைவி கிட்ட போகிறாங்க. தலைவி கிட்ட போயிட்டு திரும்ப போயிட்டு சொல்கிறாங்க, தலைவி 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 அப்படின்னு கூப்பிட்றாங்க. அது வந்து என்ன பண்ணுறது? தலைவி வந்து என்ன இந்த கிளவிலாம் போணுச்சு, சீக்கிரம் வந்துருச்சு, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறா? ஆவலாக வந்து தலைவி வந்து கேட்குறா. யார்கிட்ட கேட்குறா? அந்த முது பெண்டிதர் வயசான இந்த கிழவிகள்கிட்ட வந்து கேட்குறா, ஆமாம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்போது முது பெண்டிதர்லாம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, உன்னுடைய கணவன் இப்போ வந்துடுவோம், உன்னுடைய தலைவன் இப்போ வந்துடுவோம். ஏன் அப்படின்னா நாங்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமா போனோம், போயிட்டு காவல் தெய்வத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பூவு, அந்த நாளில் இருக்கக்கூடிய அந்த நெல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து விரிச்சு கேட்டுட்டு இருந்தோம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பொண்ணு இடையர் மகள் என்ன பண்ணா அப்படின்னா அந்த ஒரு பசுங்கன்ற பார்த்து, நீ கவலைப்படாத, உன்னுடைய அம்மா இப்போ வந்துடுவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு என்ன பண்ணா அப்படின்னா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போது உன்னுடைய கணவனை காணும், உன்னுடைய கணவன் இன்னும் வரல அப்படின்னா நீனும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே சினாரியோ தான் அங்கேயும் நடந்துச்சு. அந்த ஒரு சின்ன பொண்ணு பார்த்தா தன்னுடைய அம்மா வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போது அந்த ஒரு பொண்ணு என்ன பண்ண ஆறுதல் சொன்னா. அப்போ அதே சினாரியோ தான் உனக்கும். அப்போ அவள் எப்படி வந்து உன்னுடைய அம்மா வந்துடுவான்னு ஆறுதல் சொன்னாலோ அதே தான் இங்கேயும், உன்னுடைய கணவன் இந்த இப்போ வந்துடுவான், நீ கவலைப்படாத அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? தலைவிகிட்ட சொல்கிறாங்க. சொன்னதும் தலைவிக்கு
குஷி தாங்கலை, ஜாலியாக வானத்துக்கு மேலே குதிக்கிறா. ஏன்னா தன்னுடைய கணவனை பிரிந்து இருக்கால, வந்துடுவான் இப்போ வந்துடுவான் இப்போ வந்துடுவான் அப்படின்னு என்ன பண்ணுறா, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கா. யார் சந்தோஷத்தில் இருக்கிறது, இந்த இடத்துல தலைவி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, விருச்சி கேட்டிருக்காங்க. விருச்சி அப்படின்னா என்ன, நற்சொல். இதோட இந்த கதை முடியுது. எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்கள். இந்த ஒரு கதை எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இந்த ஒரு கதை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த பாடலை என்ன சொல்ல வராங்க, பாடலை குறிப்பிட்டிருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, பார்க்கலாமா? சரி, நல்லோர் விருச்சி கேட்டல். சரிங்களா? நல்லோர் விருச்சி கேட்டல். சரிங்களா? சரி, இந்த நுழையும் முள்ள என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்ப்போமா. நான் கதைக்கு டைரெக்டாக போயிட்டேன். இந்த ஒரு நுழையும் முள்ள என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா. இயற்கை சூழல் நமக்குள் இனிய உணர்வுகளை தூண்டுகிறது. இயற்கை சூழல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ளே இனிய உணர்வுகளை தூண்டும். நல்லா வந்து நல்லா மழை பெஞ்சுது அப்படின்னா நமக்கு ஆட்டம் போட தோணும். நல்லா மழை பொழியுது அப்படின்னா ஆட்டம் போடுவோம். அதுக்கடுத்து மேகம் மூட்டமாயிடுச்சு அப்படின்னா நல்லா போயிட்டு அந்த பஜ்ஜி சாப்பிடணும், மூவி பார்த்துட்டு பஜ்ஜி சாப்பிடலாம். அப்போ என்னதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்த ஸ்டேஜ் போனாலும் இயற்கையை நம்ம ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கும். சரியா? இப்போ நான் சொன்னும் போதே உங்கள் எல்லாருக்கும் தோணி இருக்கும் என்ன அப்படின்னா, நம்ம எல்லோரும் என்ன பண்ணியிருப்போம், அந்த போர் செட்டு குளியல் குளிச்சிருப்போம், ஆற்று குளியல் குளிச்சிருப்போம். அதுக்கடுத்து மொட்டை மாடியில் அந்த ஒரு விண்மீனை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்துட்டு தூங்கியிருப்போம். இது எல்லாமே இயற்கையோடு இணைந்த விஷயங்கள். அதுக்கடுத்து அந்த நிலா அப்படியே பின்னாடியே வருதா, நடந்து போவ அந்த நிலா பின்னாடியே வருதா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு போவோம். இந்த மாதிரி சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இயற்கையோடு இயைந்த வாழ்வை வாழ்ந்திருப்போம். அப்போ இயற்கை சூழல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ளே இனிய உணர்வுகளை தூண்டுது. தமிழர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்வை கொண்டிருந்தனர். தமிழர்கள் எப்பயுமே என்ன அப்படி இருந்தாங்க, இயற்கையோடு இயைந்த வாழ்வு, இயற்கையோடு சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இயைந்த வாழ்வை கொண்டிருந்தார்கள். மழை காலத்தில் அவர்கள் வாழ்வை எதிர்கொள்கிற இயல்பு இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மழை காலத்தில் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்வு அப்படின்றது எப்படி இருக்கான், இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மழையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை சங்க இலக்கியம் படம் பிடித்து காட்டுகிறது. அப்போ மழையுடைய சீற்றம், மழை எந்த அளவுக்கு அடிக்குது, மழை எந்த அளவுக்கு பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கடுத்து வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சங்க இலக்கியத்தில் படம் பிடித்து காட்டுது. சங்க இலக்கியத்திலையும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்றத என்ன பண்றாங்க, இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? சரிப்பா, இப்போ இந்த எல்லாருக்கும் இந்த ஒரு கதை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பாடல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, நல்லோர் விருச்சி கேட்டல். நல்லோர் விருச்சி கேட்டல், அதாவது விருச்சி அப்படின்னா நற்சொல்னு அர்த்தம். நற்சொல்னா என்ன, நல்ல சொல் சொல்றாங்களா, நல்ல விஷயம் நடக்குதா அப்படின்னு கேட்கறது என்ன, நற்சொல் அப்படின்றது. அப்போ நல்லோர் விருச்சி கேட்டல். நல்லா பாருங்க. நனந்தலை உலகம் வளை நேமியோடு வளம்பொறி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த நாள் போல பாடியுமில் பனிகடல் பருகி வள நேர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்சலவி எழிலி பெரும்பையில் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை இனவண்டு ஆர்ப்பு நெல்லோடு நாளி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவள் அலறி தூவி கைதொழுது பெரிது முண்டிதர் விரிச்சு நிற்ப சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சூழ் அசைத்த கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தரையின்னே வருகுவர் தாயரன் போல் நன்னரன் மொழி கேட்டனம். என்ன சார் சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல சார், ஏதோ போட்டு சொல்றாங்க சார் அப்படின்னா நல்லா கவனிங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நாள்லேயே நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். சரியா? சரி பாருங்க. கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்சலவியலி, இந்த 5 லைனுமே நான் கரெக்டாக சரி சொல்றேன். சரிங்களா? பெரும்பயல் பொழிந்த சிறும்புல் மாலை, அதாவது பெரும்பயல் அப்படின்னா நல்லா மழை பொழியுதுப்பா. பெரும்பயல் பொழிந்த சிறுபுன் மாலை அப்படின்னா சிறிய புன்மாலை அப்படின்னா நமக்கு சோகத்தை தரக்கூடியது, நல்லா வந்து துக்கத்தை தரக்கூடியது. துக்கம் அப்படின்னா என்ன, நமக்கு ரொம்ப ஃபீல் ஆயிரும். அப்படியே வந்து இந்த ஒரு மனசு கஷ்டமாக இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவினிங் பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஈவினிங் பகுதி. சரியா? அந்த ஒரு ஈவினிங் பகுதியில் தான் நம்ம வந்து ரொம்ப ஃபீலாக இருப்போம். என்னடா வாழ்க்கை, அது வாழலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி, நம்ம இங்கேயே இருக்கலாமா இல்லை துபாய் போகலாமா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னா அந்த ஈவினிங் பகுதி. சரியா? அந்த ஒரு துன்பத்தை தரக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது பெரும்பையில் பொழிந்த சிறுபுன் மாலை, பெரும்பையில் பொழிந்த அப்படின்னா நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நல்லா மழையும் சேர்ந்து போயிது. பெரும்பையில் பொழிந்த சிறுபுன் மாலை. சரியா? சிறுபுன் அப்படின்னா அந்த துன்பத்தை தரக்கூடியது. சிறுபுன் மாலை அருங்கடி மூதூர மருங்கில் போகி யாழிசை இனவண்டு ஆர்ப்ப. அந்த இனவண்டு பார்த்தீங்க அப்படின்னா யாழிசை, அந்த ஒரு வண்டு என்ன பண்ணுதான், இசை எழுப்பு தான். அந்த ஒரு மலை பகுதியில் பார்த்தீங்கன்னா இசை எழுப்புது. அப்படியே அந்த வண்டு பார்த்தீங்கன்னா எப்படி கத்தும், நம்ம இந்த மாதிரி கத்திட்டே இருக்கும். சில பேருக்கு கடுப்பாக இருக்கும், சில பேருக்கு அது எப்படி இருக்கும், யாழ் இசை மாதிரி இருக்கும். யாழ் இசை எப்படி இருக்கும், நல்ல இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி யாழ் இசை மாதிரி இருக்கு. அப்போது பெரும்பையில் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை இனவண்டு ஆர்ப்ப
இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அந்த இசை எழுப்பக்கூடிய அந்த ஒரு மாலை பகுதி அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வண்டு என்ன பண்ணுது, இந்த மாதிரி இசை எழுப்பிக்கிட்டு இருக்கு. நெல்லோடு நாளி கொண்ட நறுவி முல்லை, நெல்லோடு நாளி அப்படின்னா அந்த நாளியில் பார்த்தீங்க அப்படின்னா நெல் எடுத்துக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன கதை அப்படின்றது இப்படி ஃபுல்லாக வருது. தலைவன் தலைவி இருக்காங்க. தலைவன் என்ன பண்ணுறான், தலைவிட்ட டாட்டா காமிச்சிட்டு போகிறான், அந்த மாதிரி போயிட்டு வந்துடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்றது. உடைய தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா காதல் 5 வகையாக பிரிப்பாங்க. காதல் 5 வகை அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புணர்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் சேரக்கூடிய பகுதி, 2 பேரும் அப்போ தான் முதல்ல என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு காதல் அப்படின்றது இருக்குது. அந்த காதல் இருக்கக்கூடிய பகுதி மட்டும்தான் என்ன இருக்குது, அப்படி சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஊடலும் சண்டை வருது, பிணக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. சரியா? அப்போது காதலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் தான் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டேஜ் அந்த ஒரு ஸ்டார்டிங் காதல் மட்டும்தான் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிருது, பிடிக்காமல் போயிடுது, செட் ஆக மாட்டேது, சண்டையாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய தமிழ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா காதல் இப்படி தான் இருக்குது. அது மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. அப்போது தலைவன் என்ன பண்ணுறான், தலைவியை வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். தலைவி என்ன பண்ணுறா, ஃபீல் பண்ணுறா, வருவானா மாட்டானா, காரு காலத்தில் வந்துடுவான்னு சொன்னான். ஃபோன் அடித்து வேறு நாட் ரீச்சபிள்னு வருது, எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல, எனக்கு வரும்போது வேறு நிறையா பொருள்லாம் வாங்கிட்டு வரேன்னா இன்னும் ஆளக்கானுமே அப்படின்னு ஃபோனை எடுத்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா தலைவி. சரியா? இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த முது பெண்டிதர் வராங்க. ஊரில் இருக்கக்கூடிய பெருசுங்க வந்து என்ன பண்ணுறாங்க, என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு கிழவி வந்து தலைவியிட கேட்குறாங்க. தலைவி வந்து சொல்கிறா, உனக்கு எதுக்கு இப்போ அப்படின்னு கேட்காம, சொல்லுங்கள் பாட்டி, இந்த மாதிரி வந்து என்னுடைய தலைவன் போனான், இன்னும் ஆளக்கானோம், காரு காலத்தில் வந்துடுவான்னா, காரு காலம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் அவனை ஆளக்கானோம், பொருள்லாம் ஈட்டிட்டு வரேன்னா, ஏதோ வெண்டுட்டு வரேன்னா, ஒன்றத்தையும் ஆளக்கானோம் அவனை அப்படின்னு என்ன பண்ணுறா, ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி சொல்லும்போது தான் முது பெண்டிதர் சொல்கிறாங்க, கவலைப்படாதப்பா, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய அந்த காவல் தெய்வம் இருக்கக்கூடிய பகுதிக்கு போகிறேன், அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, விரிச்சு கேட்டு வரேன், நீ கவலைப்படாத அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த கிழவி எல்லாம் சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க, தலைவி கிட்ட சொல்கிறாங்க. தலைவி என்ன பண்ணுறா, ஓகே இந்த பெருசுங்கெல்லாம் போகிறன்றது சரி பார்ப்போம் என்ன தான் சொல்லுது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா என்ன பண்ணுறாங்க, அந்த காவல் தெய்வம் இருக்கக்கூடிய பகுதிக்கு இந்த முதுப்பெண்டிதர்லாம் கிளம்புறாங்க. சரியா? அருங்கடி மூதூர் மருங்கில் போக்கி யாழு இனவண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளி கொண்ட, நாளி அப்படின்னா அந்த நாளி அப்படின்றது அந்த படிமா இருக்கக்கூடியதில் நல்லா நெல்லி போட்டுக்கிறாங்க. அதுக்கடுத்து நறுவி முல்லை அப்படின்னா அந்த முல்லை மலர்கள், அந்த முல்லை மலர் அப்படியே வாசம் அடிக்குது, எப்படி இருக்குது, அப்படியே வாசம் வந்து எப்படி இருக்கும், அப்படியே ஆள் அடித்து தூக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மலர்கள். நறுவி முல்லை அப்படின்னா நறுமணமுடைய மலர், அப்படியே வாசனை அப்படியே தூக்கும். ஓகேவா? அதுவே சில பேருக்கு தலைவலியை உண்டாக்கிறோம். அந்த மாதிரி நறுமணமுடைய மலர்கள், நறுவி முல்லை அப்படின்றது நறுமணமுடைய மலர்கள். அதை எடுத்துக்கிட்டு அரும்பு அவள் அலறி தூவி அப்படின்னா அந்த ஒரு கசங்கிரும். சரியா? அந்த ஒரு மலர் பார்த்தீங்க அப்படின்னா அலர்ந்துரும், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாடி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரும்பு அவள் அலறி தூவி கை தொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சு நிற்ப அப்படின்னா அவங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி காவல் தெய்வத்தில் என்ன பண்ணுறாங்க, தூவுறாங்க. அந்த பூவெல்லாம் அந்த நறுவி இருக்கக்கூடிய நறுவி முல்லை நறுமனுடைய மலர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தூவுறாங்க. தூவிட்டு கை கூப்பி நிற்கிறாங்க. கடவுளே ஒரு நல்ல ஒரு விரிச்சு சொல்லுப்பா, நல்ல ஒரு விரிச்சு சொல்லுப்பா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, கை தூப்பி இந்த மாதிரி நிற்கிறாங்க. யார் நிற்கிறது, இந்த இடத்துல அந்த முது பெண்டிதர் வயசானவங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் போய் நிற்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க, சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின். சிறுதாம்பு அப்படின்னா சிறிய கயிறு, சிறிய கயிறால் கட்டப்பட்ட அந்த பசலை கன்று அந்த கண்ணுக்குட்டி. சரியா? அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணுது, அந்த ஒரு மலை பொழிந்துக்கிட்டு இருக்கு, அந்த பகுதியில் என்ன பண்ணுது, அந்த ஒரு கண்ணுக்குட்டி நின்றுட்டு இருக்கு. சிறுதாம்பு அப்படின்னா சிறிய கயிறு, சிறிய கயிறால் கட்டப்பட்ட சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் அப்படின்னா அந்த சிறிய கயிறால் கட்டப்பட்ட அந்த ஒரு கைத்தால் கட்டப்பட்ட அந்த ஒரு சிறிய கண்ணுக்குட்டி. சரியா? சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி. உருதுயர் அப்படின்னா அந்த ஒரு சோகம், அந்த ஒரு சோகத்தில் இருக்குது அந்த ஒரு கண்ணுக்குட்டி. எங்கடா எங்கள் அம்மாவையே காணோம், காலையிலேருந்து ஆளை காணோம், நான் வேற பால் குடிக்காமல் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவங்க வேற எனக்கு வந்து தவிடு வைக்க மாட்டாங்க, எனக்கு வந்து சோறும் போட மாட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுது, கண்ணுக்குட்டி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரியா? உறுதியர் அலமரல் நோக்கி ஆய் மகள் நடுங்கு சுவல் அசத்த கையல். ஆய் மகள் அப்படின்னா ஆயருடைய மகள். ஆயருடைய மகள் அப்படின்னா அந்த சின்ன பொண்ணு, நல்லா அந்த சின்ன பொண்ணு அவருடைய வீட்டில் இருக்கா. அவள் என்ன பண்ணுறா, குளிர் தாங்க அப்படின்னு நடுக்கிக்கிட்டு வரா. இந்த மாதிரி கையெல்லாம் என்ன பண்ணுறா, நடுக்கிக்கிட்டு வரா. நடுக்கிக்கிட்டு வந்து அந்த கண்ணுக்குட்டிகிட்ட சொல்கிறா, தங்கமே செல்லமே கவலைப்படாத, என்ன பண்ணாத கவலைப்படாத. ஏன் அப்படின்னா உன்னுடைய அம்மா இருக்காங்கல்ல, உன்னுடைய அம்மாவை எங்கள் அம்மா, அதாவது இடையர் இருக்காங்களே, அவங்க ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. எதுக்கு, புள்ள மேயறதுக்கு. புல் மேய்ச்சிருந்தா தானே நீ நல்லா பால் குடிக்க முடியும். அதனால் புள்ள மேய என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அழைச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க அப்படின்றது என்ன பண்ணுறா, இடையர் மகள் ஆறுதல் சொல்கிறா. எப்படி ஆறுதல் சொல்கிறா பாருங்க. உறுதியர் அலமரை நோக்கி ஆய் மகள் நடுங்கு சூழல் அசைத்த கையில். நடுங்கு சூழல்னா அந்த கை வந்து அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. நடுங்கு சூழல் அசைத்த கையில் கையை கொடுங்கோர் கோவலர் பின் நின்று. கையை கொடுங்கோர் அப்படின்னா
கையை கொடுங்கோர் அப்படியே வந்து எப்படி இருக்கா, அப்படியே அந்த கையை கொடுங்கோர் கோவலர் பின் என்று அப்படின்னா அந்த வளைந்த கத்தியுடைய அந்த ஒரு இடை மக்கள், அதாவது வந்து இடையர், அதாவது வளைந்த கத்தின்னு வச்சுக்கோங்க. அதான் நான் சொன்னல, இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தி இருக்குன்னா இந்த இடத்துல வந்து வளையமாக இருக்கும். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய இலைத்தலையெல்லாம் இருக்கணும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, இடையர் அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க. ஆடு மாடு இருக்குது அப்படின்னாலே நிறைய இலத்தலை வேணும். அதுக்காக தன்னுடைய அந்த கத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வளைந்த கத்தி இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி போட்டு என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக அறுத்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வளைந்த கத்தியுடைய இது எமது இடையர்னா யார், அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடியவங்க. உன்னுடைய அம்மாவை பின்னே அப்படின்னா பின்னாடிலேருந்து ஓட்டுவாங்க. சரியா, மாட்டை போய் நீங்கள் முன்னாடியிலேருந்து இழுத்தீங்க அப்படின்னா அந்த மாடு வராது. பின்னாடி போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது போகும். சரியா, அப்போ முன்னாடி என்ன பண்ணணும், அந்த ஒரு என்னது அந்த கயிறு இருக்குல்ல, கயிறு வச்சு 2 அடியை போட்டோம் அப்படின்னா அது முன்னாடி போகும். சரியா, அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஐயா கையை கொடுங்கோர் கோவலர் பின் நின்று உய்த்தர பின்ன என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி நின்றுட்டு உன்னுடைய அம்மாவை ஓட்டிட்டு வந்துடுவாங்க. உன்னுடைய அம்மாவை இப்போ ஓட்டிட்டு வந்துடுவாங்க. அப்போது கையை கொடுங்கோர் கோவலர் பின் நின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போர் நன்னர் நன்மொழி கேட்டனம். இது எல்லாத்தையும் யார் காதில் வாங்கிட்டு இருக்கா, ஆல் இண்டியா ரேடியோ. யார், வயசானவங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே காது கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஓ இதான் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் காது கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. யாருப்பா காது கொடுத்து வாங்குறது, யார் காது கொடுத்து வாங்குறது இந்த இடத்துல, முதுபெண்டிதர் அப்படின்றவங்க வயசானவங்க. சரிங்களா, அந்த வயசானவங்க இது நடக்கக்கூடியது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே காது கொடுத்து அப்படியே ஃபுல்லாக வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே இதான் நடக்குதா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, காது கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் இதெல்லாம் காது கொடுத்து வாங்குறாங்க, அப்படியே காதில் வாங்கிட்டு போயிட்டு தலைவிட்ட சொல்கிறாங்க, தலைவி இங்கே பாருப்பா, இங்கே பாரு இன்னைக்கு என்னதுமா நடந்துச்சு, நாங்கள் இந்த மாதிரி விரிச்சு கேட்கறதுக்காக போனோம், இந்த மாதிரி பூவெல்லாம் தூவிட்டு இந்த மாதிரி கை தொழுது நின்னோம். பார்த்தா அந்த சின்ன பொண்ணு அந்த ஒரு இடையர் மகள் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த கண்ணு கூட்டிகிட்டு அந்த மாதிரி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ஆறுதல் சொல்லும் போது என்ன தெரியுமா நடக்குது, அவள் கண்டிப்பாக வந்துடுவான் உங்கள் அம்மா அப்படின்னு ஆறுதல் சொல்கிறா. அப்போது உனக்கும் அதே தான், நல்ல விஷயம் உனக்கு கிடச்சிருச்சு, உன்னுடைய தலைவன் இப்போ வந்துடுவான், பொருளை ஈட்டிக்கிட்டு தேவையான பொருளை எடுத்துக்கிட்டு தேவையான மன்னனுடைய தேவையான இடத்தெல்லாம் வந்து வென்று விட்டு இப்போ வந்துடுவான், நீ கவலைப்படாத அப்படின்றது என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், தலைவிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரியா, சரி இதையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி இப்போ சார் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் 5 லைன் ஏதோ சொல்கிறேன் நீங்களே சார், அது சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நனந்தலை உலகம் வளைமி நேமியோடு நேமினா சக்கரம். சரியா, நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம், நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம், நேமினா சக்கரம். அப்போ நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம், வளையி நேமியோடுனா சக்கரம், வலம்புரி புதித்த மாதாங்கு தடை. வலம்புரி அப்படின்னா வலம் சைடாக பார்த்து அப்படின்னா அந்த ஒரு வளைந்த சங்கு. சரியா, வலம்புரி புதித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல பாடியுமில் பனிக்கடல் பருகி வளநேர்வு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலினா மேகம். சரி என்ன சார் சொல்றாங்க இதில் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இந்த அகன்ற உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சக்கரத்தை உடைய திருமால் உங்களுக்கு தெரியும்ல, சக்கரத்தை உடைய திருமால் என்ன பண்ணுறாரு, முன்னாடி உங்களுடைய அந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கதையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருமால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மன்னன், மாவலின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் இருக்கான். இந்த ஒரு கதையை புரிஞ்சுக்கணும். சரிங்களா, மாவலின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் இருக்கான்பா. அப்புறம் திருமால் இருக்காரு, அப்புறம் தேவர்கள் இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. அதாவது மாவலி மன்னன் இருக்கான்ல, அவன் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கான். மாவலி மன்னன் என்ன பண்ணுறான், ரொம்ப கொடூரமாக இருக்கான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பால்கடலை கடைந்து அதில் இருக்கக்கூடிய அமிர்தம் இருக்குல்ல, அதை எடுத்து உண்ணு சாகாவரம் பெறணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க யார் அப்படின்னா தேவர்கள். அந்த மாதிரி எடுக்கக்கூடியதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவன் மிஸ்யூஸ் பண்ணுறான். யார், மாவலி மன்னன். இதை யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா தேவர்கள் திருமால்கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, திருமால் போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி மாவலி மன்னன் இருக்கான்ல, அவன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கான் ஐயா, இந்த மாதிரி என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பார்க்கடலில் இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தில் என்ன பண்ணுறான்னா மிஸ்யூஸ் பண்ணுறான், தீயவர்கள்லாம் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க இவங்க தேவர்கள் திருமால்கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. திருமாலுக்கு இந்த விஷயம் காதுக்கு வருது. காதுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டேரெக்டாக போகிறார். யார்கிட்ட போகிறாரு, மாவலி மன்னன்ட்ட போகிறாரு. டேரெக்டாக போய் என்ன தெரியுமா பண்ணுறாரு, இவர் போகும்போது உருவத்தை மறைச்சிக்கிட்டு போகிறார். போகும்போது ஒரு சிறிய உருவம் எடுத்து மறைச்சிக்கிட்டு போகிறார். எப்படி போகிறாரு, ஒரு சிறிய உருவம் எடுத்து மறைச்சிக்கிட்டு போகிறாரு. யார், திருமால் மாவலி மன்னன்ட்ட போகிறார். சிறிய உருவத்தை எடுத்து மறைச்சிக்கிட்டு போகிறாரு. மறைச்சிக்கிட்டு போய் மாவலி மன்னன்ட்ட கேட்குறாரு, சிறிய உருவத்தோடு தானே இருக்காரு, ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு 3 இடம் வேணுங்க ஐயா, 3 இடம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. யார் கேட்குறது, திருமால் மாவலி மன்னன்ட்ட கேட்குறாரு. மாவலி மன்னன் என்ன சொல்கிறார், 3 இடம் தானே எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளு அப்படின்னு என்ன பண்ணுறாரு, மாவலி மன்னனும் சொல்கிறாரு. மாவலி மன்னன் சொன்னதுக்கப்புறம்
திருமால் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா எனக்கு 3 இடம் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உருவத்தை மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு, வானத்துக்கு பூமிக்கு மாத்துறாரு. அவருடைய உருவத்தை அப்படியே என்ன பண்ணுறாரு, அப்படியே உருவத்தை மாத்துறாரு. வானத்துக்கு பூமிக்கு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உருவத்தை மாத்துறாரு. யார் மாத்துறது, மாவலி மன்னன் சாரி திருமால் மாத்துறாரு. மாற்றிட்டு 3 இடம் கேட்டார்ல, என்ன பண்ணுறாரு, ஒரு காலை எடுத்து வைக்கிறார். ஒரு காலை எடுத்து வச்சு இந்த ஒரு என்ன பண்ணுறாரு, இந்த நிலப்பகுதி எல்லாத்தையும் அளந்துடுறாரு. இந்த நிலப்பகுதி என்ன பண்ணுறாரு, ஃபுல்லத்தையும் அளந்துடுறாரு. அதுக்கடுத்து இன்னொரு காலை எடுத்து வைக்கிறாரு. இன்னொரு காலை எடுத்து வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வானத்தை ஃபுல்லாக அளந்துடுறாரு. ஒரு காலை எடுத்து வச்சு பூமியை ஃபுல்லாக அளந்துடுறாரு. இன்னொரு காலை எடுத்து வச்சு வானத்தை ஃபுல்லாக அளந்துடுறாரு. அதுக்கடுத்து இன்னொரு காலை வைக்கணும். இப்போ வந்து மாவலி மன்னனுக்கு தெரிஞ்சிருச்சு இது யாரு அப்படின்னா இது திருமால் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து உருவத்தை மாற்றணும்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இப்போ மாவலி மன்னன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இன்னொரு காலை என்னுடைய தலைமையில வைங்க அப்படின்னு என்ன பண்ணுறான்னா பணிஞ்சு சொல்கிறான். என்ன பண்ணுறான், இன்னொரு காலை என்னுடைய தலைமையில வைங்க அப்படின்னு மாவலி மன்னன் கேட்குறான். அதுக்கடுத்து திருமால் என்ன பண்ணுற, ஒரு காலை எடுத்து அவனுடைய தலையில வச்சு பூமியோடு சேர்த்து அமைக்கிட்டார். சரியா, இது வந்து ஒரு கதை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அவன் இறக்குறனால தான் வந்து திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கேரளாவில் கொண்டாடுவாங்க. சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் கதையில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சரியா, எதுக்காக இந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த திருமால் என்ன பண்ணுறாரு, வானத்துக்கு பூமிக்கு பேருருவம் எடுத்தார்ல, அந்த மாதிரி மலை மேகம் இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த ஒரு கதை எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா அந்த ஒரு ஓமைக்காக. எதுக்காக, இந்த ஒரு ஓமையில் அந்த இடத்துல திருமால் எப்படி வானத்துக்கு பூமிக்கும் பேருருவம் எடுத்தாரோ அது மாதிரி மலை மேகம் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஓமையை சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு கதையை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகேப்பா, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, சரி சொல்லும் பொருளும் பாருங்க. சொல்லும் பொருள் என்னென்ன இருக்குது பார்த்துருவோமா. பாருங்க, நனந்தலை உலகம், அகன்ற உலகம், நேமி அப்படின்னா சக்கரம், நேமி அப்படின்னா சக்கரம், கோடு அப்படின்னா மலை, கோடு அப்படின்னா மலைன்னு அர்த்தம். சரிங்களா, அதுக்கடுத்து கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல், கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல். அதுக்கடுத்து நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள், நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள். தூவி அப்படின்னா தூவி. விருச்சி அப்படின்னா நற்சொல்னு அர்த்தம், விருச்சி அப்படின்னா நற்சொல். சுவல் அப்படின்னா தோல்னு அர்த்தம், சுவல் அப்படின்னா தோல். நனந்தலை உலகம் அப்படின்றது அகன்ற உலகம், நேமி அப்படின்றது சக்கரம், கோடு அப்படின்றது மலை, கொடுஞ்செலவு அப்படின்றது விரைவாக செல்லுதல், நறுவி அப்படின்றது நறுமணமுடைய மலர்கள், தூவி அப்படின்றது தூவி, விருச்சி அப்படின்றது நற்சொல், சுவல் அப்படின்றது தோல். சரிங்களா, ஓகே, இது எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஓகே, இது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இது நீங்கள் படிச்சிருக்கணும். சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து பாடலுடைய பொருள். சரிங்களா, பாடலுடைய பொருள் பார்ப்போமா. பாடலுடைய பொருள் பாருங்க. அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது. அகன்ற உலகம், இந்த அகன்ற உலகத்தை வளைத்து இந்த பெருமழை பொழிதான். இந்த மழை என்ன பண்ணுதான், ஃபுல்லாக பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அகன்ற உலகத்தை வளைத்து அப்படின்னா அகன்ற உலகம் நல்லா இருக்கக்கூடிய இந்த உலகத்தை வந்து வளைச்சு என்ன பண்ணுதான், பெருமழை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. வளம்புரி சங்கு புதித்த கைகளுடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவலி மன்னன் நீர்வார்த்து தரும்போது மண்ணுக்கும் மின்னுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து இருப்பது போன்றுள்ளது மலைமேகம். அப்போ அந்த மாவலி மன்னன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடி காலத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கையில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு செம்பு வச்சிருப்பாங்க. அந்த ஒரு செம்பில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றிருப்பாங்க. ஏதாச்சும் ஒருத்தவங்க வரம் கேட்குறாங்க அப்படின்னா அந்த தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சு இந்தாப்பா உனக்கு ஏற்றிய வர எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மாவலி மன்னன் என்ன பண்ணான் அப்படின்னா திருமாலுக்கு அந்த தண்ணி எடுத்து இப்படி நீர்வார்த்து தந்தான். நீர்வார்த்து என்ன பண்ணான், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு தரும்போது அப்போது திருமால் என்ன பண்ணார், வானத்துக்கு பூமிக்கும் பேருருவம் எடுத்தார். சரியா, அப்படி போருன்றது அந்த ஒரு மலைமேகம் அப்படின்றத சொல்கிறாங்க. மண்ணுக்கும் மின்னுக்கும் பேருருவம் எடுத்து உயர்ந்திருப்பது போன்றுள்ளது மலைமேகம். அந்த மலைமேகம் எப்படி இருக்குது, வானத்துக்கு பூமிக்கு இருக்கா மாதிரி அந்த ஒரு ஊமையில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கு ஐயா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த மேகம் ஒழிக்கும் கடலின் குளிர்நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு வளமாயில் இந்த மலையை சூழ்ந்து விரைவான வேகத்துடன் பெருமழை பொழிகிறது. மழை பொழியுது, மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மழை பொழிகிறது இந்த மாதிரி ஊமையில சொல்றாங்க. இந்த மாதிரி மழை பொழிஞ்சது தெரியுமா, எந்த மாதிரி மழை பொழிஞ்சது தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்றாங்க. சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. துன்பத்தை செய்கின்ற மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த காவலை உடைய ஊர் பக்கம் சென. அப்போ துன்பத்தை செய்யக்கூடிய அந்த மாலை பொழுது நல்லா வந்து சோகத்தை தரக்கூடிய மாலை பொழுது. நான் முன்னாடியே சொன்னால எப்பவுமே ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த பகுதியாக இருக்கும், அது அந்த ஈவினிங் பகுதியாக இருக்கும். சரியா, அந்த துன்பத்தை தரக்கூடிய அந்த மாலை பொழுதுல முதிய பெண்கள் மிகுந்த காவலையுடைய ஊர் பக்கம் சென்றனர். யாழிசை போன்று ஒழிக்கும் வண்டிகள், யாழிசைனா சுத்தக்கூடிய அந்த யாழிசை போன்று ஒழிக்கக்கூடிய அந்த வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரிக்கும் போது நறுமணம் கொண்ட மலர்கள், அந்த அரும்பு கொண்ட முல்லைகள் என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிட்டு போகிறாங்க. நாளில் என்ன பண்ணுறாங்க, நெல் அந்த மலர்கள் என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிட்டு போகிறாங்க. யாரு, முது பெண்டிதர். சரியா, எடுத்துக்கிட்டு போகிறாங்க. கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவினர். பிறகு தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டனர். இதெல்லாம் தூவிட்டு தெய்வத்துக்கு முன்னாடி கேட்குறான், ஐயா ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தி காட்டுங்க ஐயா, தலைவி ஃபீல் பண்ணுறா ஐயா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, போய் கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அங்கு சிறிதாம்பு கயிற்றில் கட்டப்பட்டு இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. அந்த வருத்தத்தை 20 இடைமகள் கண்டால் குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி அவன் நின்று புள்ளை மேய்ந்த உன் தாய்மார் வளைந்த கத்தியுடைய கம்பை கொண்டை மீது இடையர் இப்போது ஓட்டிவிட்டு வந்து விடுவார், வருந்தாதே என்றால் இது நல்ல சொல் என கேட்டு முதுப்பெண்கள் தலைவிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று கூறினார். இவ்வாறு தலைவன் வருகை குறித்து முதுப்பெண்களை விரிச்சி கேட்டு நின்றார். அதாவது என்ன பண்ணுறா, அந்த சின்ன பொண்ணு இந்த மாதிரி சொல்கிறா, கவலைப்படாத, இந்த கண்ணுடைய பார்த்து சொல்கிறா, கையை வந்து நல்லா குளிரில் போயிட்டு கையில் என்ன பண்ணுறா, இந்த மாதிரி கையில் நடுங்கிட்டு போய் சொல்கிறா, நீ கவலைப்படாத,
உடைய அம்மா இப்போ வந்துருவாங்க, வளைந்த கத்திய உடைய நமது இடையர் இப்போ ஓடிட்டு வந்துருவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்ற ஆறுதல் செய்தியில் என்ன பண்ணுறா சின்ன பொண்ணு அந்த கண்ணுக்குட்டிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் யார் கேட்குறா? இந்த முது பண்டிதர் காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தலைவியிட்ட வந்து சொல்கிறாங்க, கவலைப்படாத தலைவி, இந்த மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துட்டோம், கவலைப்படாத அப்படின்ற நல்ல விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல தலைவியிட்ட வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நின் தலைவன் பகைவரை வென்று திரை பொருளோடு வருவது உறுதி, தலைவியை மனு தடுமாற்றம் கொள்ளாதே என்று ஆற்றுப்படுத்தினர். ஆற்றுப்படுத்தினர் அப்படின்னா வழிப்படுத்தினர். சரி, ஆற்றுப்படுத்தினர் அப்படின்னா வழிப்படுத்தினர் அப்படின்னு. நீ கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னுடைய தலைவன் வந்துடுவான், நீ கவலைப்படாத அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? ஆறுதல் சொல்கிறாங்க. இது யார்கிட்ட சொல்கிறாங்க? இந்த இடத்துல தலைவிகிட்ட சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இது எல்லாருக்கும் அந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இலக்கண குறிப்பு பார்க்கலாம். சரிங்களா? மூதூர் அப்படின்றது பண்பு தொகை. சரிங்களா? மூதூர் அப்படின்றது பண்பு தொகை. சரிங்களா? முதுமை அப்படின்றது பண்பு தொகையில் வரக்கூடியது. மூதூர் முதுமையாக இருக்கக்கூடியது அப்படின்றது பண்பு தொகையில் வரக்கூடியது. அதுக்கடுத்து உருதுயர் அப்படின்றது வினைத்தொகை. சரிங்களா? உருதுயர் அப்படின்றது வினைத்தொகை. இலக்கண குறிப்பு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனியாக ஒரு செஷன் நடத்துகிறேன். சரியா? இலக்கண குறிப்பு இயல் 1லேருந்து இயல் 6 வரை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இலக்கண குறிப்பு தனியாக நடத்துகிறேன். கைத்தொழுது அப்படின்றது 3ஆம் வேற்றுமை தொகை. கைத்தொழுது அப்படின்றது 3ஆம் வேற்றுமை தொகை. அதுக்கடுத்து தடக்கை அப்படின்றது உரிச்சொல் தொடர். தடக்கை அப்படின்றது என்ன? உரிச்சொல் தொடர். சரிங்களா? சால, உரு, தவ, நனி, கடி இதெல்லாம் வரக்கூடியது என்ன? உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இலக்கண குறிப்பு தனியாக ஒரு கிளாஸ் நடத்துகிறேன். இந்த இடத்துல சால, உருன்றது இந்த இடத்துல உரிச்சொல்ல தானே சார் வரும். இந்த இடத்துல ஏன் சார் உருதுயர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தத்தை பார்க்கணும். உருதுயர் அப்படின்றது ரொம்பமான துயர்னாலே துன்பம்னு அர்த்தம், ரொம்ப கடுமையான துன்பத்தை கொண்டு இருக்கும். அப்போ அதனால் இங்கே என்ன பண்ணுறாங்க? உருதுயர் அப்படின்றது 3 காலத்துக்கு வரக்கூடியது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். உருகிய துயர், உருகுகின்ற துயர், உருகும் துயர். இப்போ 3 காலத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அது வினைத்தொகைன்னு சொல்லுவோம். அதெல்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனியாக ஒரு இலக்கண குறிப்பு கிளாஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நடத்துகிறேன். உங்களுக்கு பகுப்பதொரு இலக்கணத்தில் பெருசாக உங்களுக்கு கேள்விகள் அப்படின்றது கேட்கறது கிடையாது. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, விருச்சியை பார்க்க போகிறோம். ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர்பக்கம் போய் தெய்வத்தின் முன் என்ன பண்ணுறாங்க? தொழுது நின்று அயலாறு பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பார். அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் நடக்கும், தீய மொழியை கூறின் தீயதாய் முடியும். அப்போது ஒரு செயல் நன்றாக முடியுமா முடியாதா அப்படின்னு வந்து எல்லாரும் பண்ணுறாங்க, பயத்தில் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய பகுதி, மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க? தெய்வத்துக்கு முன்னே என்ன பண்ணுறாங்க? தொழுது நிற்கிறாங்க. நல்லா சொல்லுங்கப்பா, இல்லை கெட்ட செய்தியா அப்படின்ட்டு. அப்படி நிற்கும் போது பக்கத்தில் யாராச்சும் பேசுகிறாங்க, அதெல்லாம் கவனிப்பாங்க. கவனிக்கும் போது நல்ல செய்தி பேசுகிறாங்கன்னா நல்ல விஷயம் நடக்க போகுது, கெட்ட விஷயம் பேசுகிறாங்கன்னா கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்றத முன்னாடி கேட்டாங்க. அதுதான் சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க, சகுனம் பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் விருச்சி அப்படின்றது. சரிங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதற் பொருள் என்னென்ன இருக்குது அப்படின்னா நிலம். முல்லை நிலத்தை பற்றி தான் பார்த்தோம். முல்லை நிலம் அப்படின்றது காடு சார்ந்த நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொழுது வந்து 2 பொருள் தான் பிரிக்கிறாங்க. ஒன்று பெரும்பொழுது, இன்னொன்று சிறுபொழுது. பெரும்பொழுது அப்படின்றது கார்காலம், ஆவணி, புரட்டாசி. கார்காலம், ஆவணி, புரட்டாசி. சிறுபொழுது அப்படின்றது மாலை பொழுது. சிறுபொழுது அப்படின்றது என்ன? மாலை பொழுது. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். பொழுது வந்து 2ஆக பிரிக்கிறாங்க, ஒன்று பெரும்பொழுது, இன்னொன்று சிறுபொழுது. பெரும்பொழுது அப்படின்றது கார்காலம், ஆவணி, புரட்டாசி. சிறுபொழுது அப்படின்றது மாலை பொழுது. சரிங்களா? கருப்பொருள் பாருங்க, நீர், மரம், பூ. நீர் பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சுர நீர் காட்டார். நீர் பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சுர நீர் காட்டாறு. மரம் பார்த்தீங்க அப்படின்னா கொன்றை காயா குருத்தம் அப்படின்றது. பூ பார்த்தீங்க அப்படின்னா முல்லை, பிடவம், தோன்றி பூ. சரிங்களா? இதெல்லாம் 1 மார்க்கு படிச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் உரிப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இருத்தல் நிமித்தம். சரியா? இருத்தல் நிமித்தமும் அப்படின்றது உரிப்பொருள். சரி, இந்த உரிப்பொருள்னா என்ன அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் வந்து ஒரு தனி கிளாஸாக உங்களுக்கு நடத்துகிறேன். அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னு ஒரு இலக்கணம் நடத்துவேன். அப்போ நடத்தும்போது என்ன பண்ணுறது, உரிப்பொருள்னா என்ன, கருப்பொருள்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாக எலாபரேட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஓகே, இப்போ நூல்வெளிக்கு வந்துருங்க. நூல்வெளியில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல் ஒன்று. முல்லைப்பாட்டு அப்படின்றது 10 பாட்டு நூலில் ஒன்று. அதுக்கடுத்து இது 103 அடிகளை உடையது. எத்தனை அடிகள் இது? 103 அடிகளை உடையது. இதனுடைய பாடல் அடிகள் பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 17. பாடல் அடிகள் வந்து 1லேருந்து 17 அடிகள் பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டிருக்கு. முல்லைப்பாட்டு அப்படின்றது ஆசிரியப்பா. என்ன பாட்டு? ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டிருக்கு. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டு. எந்த நிலத்தை பற்றி பாடிருக்காங்க? முல்லைப்பாட்டு முல்லை நிலத்தை பற்றி தானே பாடம். முல்லைப்பாட்டு முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இது. சரிங்களா? 10 பாட்டிலே குறைந்த அடிகளை உடைய நூல் இது. அது முல்லைப்பாட்டு. அதிக அடியை உடையது மதுரை காஞ்சின்னு சொல்லுவாங்க, 583. இப்போ நமக்கு இந்த இடத்துல தேவைப்படாது. சரிங்களா? அப்போது 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இது, அது முல்லைப்பாட்டு. இதை படைத்தவர் யார் அப்படின்னா காவிரி பூம்பட்டினத்து பொன்மணியனார் மகனார் நப்பூதனார். காவிரி பூம்பட்டினத்து பொன்மணியனார் மகனார் யாரு? நப்பூதனார். அப்போ முல்லைப்பாட்டு அப்படின்றது 10 பாட்டு நூலில் ஒன்று. இது 103 அடிகளை உடையது. இது பாடலுடைய அடிகள் அப்படின்னு பார்க்கும்போது 1லேருந்து 17 அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த முல்லைப்பாட்டு அப்படின்றது ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. இந்த முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னா அது முல்லைப்பாட்டு. இதை படைத்தவர் யார் அப்படின்னா காவிரி பூம்பட்டினத்து பொன்மணியனார் மகனார் நப்பூதனார் அப்படின்றது. சரிங்களா? ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரக்கூடிய மிட் டேர்ம் எக்ஸாம்லாம் இருக்குது அப்படின்னா
அதில் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த ஒரு ரூபில் சந்திக்கலாம். தேங்க்யூ. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. சரிங்களா? அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க.